முன்னுரை. கௌதம புத்தரை அடிப்படையாக கொண்டு புத்த சமயம் உருவாக்கப்பட்டது. இவர் கிடைத்து பிறப்பதற்கு 6 நூற்றாண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்திருக்கலாம் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பழமையான புத்த வழிபாட்டு தலத்தை தாம் கண்டறிந்துள்ளதாக நேபாளத்தில் உள்ள அகழ்வாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிறக்கும் போது இவருக்கிடப்பட்ட பெயர் சித்தார்த்த கௌதமர் என்பதாகும். பின்னர் இவர் ஞானம் பெற்று புத்தர் ஆனார். இவர் தாக்கிய முனி என்றும் அழைக்கப்பட்டார். புத்த சமயத்தில் மிகவும் முக்கியமானவர் என்ற வகையில் கௌதமருடைய வாழ்க்கையையும் வழிகாட்டல்களையும் புறகுமட விதிகளையுமே கௌதமரின் மறைவுக்கு பின் சுருக்கி புத்த பிக்குகள் மனனம் செய்து வந்தார்கள். அவற்றுள் மிக முக்கியமானதாக தம்ம மதம் விளங்குகிறது. பிற மத நூல்களை போன்று அல்லாமல் மக்களின் சாதாரண பேச்சு வழக்கில் இந்நூல் உருவாக்கப்பட்டது. எளிய நடை இதன் சிறப்பம்சம் ஆகும். குறுகிட பரம்பரையூடாக வாய்மொழி மூலம் கடத்தப்பட்டு வந்த இத்தகவல்கள் 100 வருடங்களுக்கு பின்னர் திருவிடகம் என்று வழங்கப்படும் நூலாக எழுத்து வடிவம் பெற்றது. சித்தார்த்த கௌதமர் இன்றைய நேபாளத்தில் உள்ள லும்பினி என்னுமிடத்தில் மே மாதத்து பூரணை தினத்தில் பிறந்தார். மாயா இவரது தாயார். இவரின் பிறப்பு கொண்டாட்டத்தின் போது சமூகந்தந்த ஞானியொருவர் சித்தார்த்தர் ஒரு பெரிய அரசனாக அல்லது ஒரு ஞானியாக வருவார் என்று எதிர்வு கூறினார். இவர் பிறப்பதற்கு முன்னரே இவரது தாயாரின் கனவில் ஒரு வெள்ளை யானை மீது தான் பயணிப்பதாகவும் அதில் வெள்ளை தாமரை சுமந்து செல்வதாகவும் கனவில் தோன்றியது. கௌதமர் பிறந்த 7வது நாளே அவரது அன்னை இறந்தார். எனவே இவரை இவரது தாயின் தங்கையும் பிரச்சனையுமான மகாபிரதாபதி கௌதமி வளர்த்தார். சித்தார்த்தர் தனது 16வது வயதில் யசோதரையை மணந்தார். பிறகு இருவரும் ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தனர். அவனது பெயர் ராகுலன். சித்தார்த்தருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அவர் தந்தை ஏற்படுத்தி தந்தார். வெளியுலகை பற்றி அறிந்து கொள்ளாமல் அரண்மனை வசதிகளை அனுபவிப்பதிலேயே தன் நேரத்தை செலவிட்டார் சித்தார்த்தர். அவரது 29வது வயதில் தனது வாழ்க்கையை பற்றி யோசிக்கும் ஒரு தருணம் வாய்க்க பெற்றார். உதவியாளர் ஒருவருடன் வெளியே சென்றபோது 4 காட்சிகளை காண நேர்ந்தது. அவை ஒரு வயதான தள்ளாடும் கிழவர், ஒரு நோயாளி, அழுகிக் கொண்டிருந்த ஒரு பிணம், 4வதாக ஒரு முனிவன். இக்காட்சிகளினூடாக மனித வாழ்க்கையின் துன்பங்களை முதலில் உணர்ந்து கொண்ட சித்தார்த்தர் வாழ்வின் ரகசியத்தை காண கானகம் நோக்கி பயணித்தார். அவர் துறவரம் போனவில்லை, மாறாக வாழ்வின் ரகசியத்தை காண்பதே அவரின் நோக்கம். கானகம் நோக்கிச் சென்ற சித்தார்த்தர் அப்போதைய வழக்கப்படி பட்டினி கிடந்து பல நாட்கள் குளிக்காமல் யோக நெறியில் தவத்தில் அமர்ந்தார். இவரின் தவத்தைக் கண்டு சில சீடர்கள் அவருக்கு கிடைத்தனர். வாரணாசி அருகே உள்ள சாரணா எனும் இடத்தில் முதன் முறையாக 5 சீடர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்லடம் புகட்டினார். இந்நிகழ்ச்சி தம்ம சக்கர பிரபாசனம் அல்லது அறவாழி உருட்டுதல் என புத்த சமய நூல்களில் அழைக்கப்படும். பல நாட்கள் கழித்து ஒரு இசைக்கலைஞன் அவர் தவம் புரிந்து கொண்டு இருந்த வழியாக சென்ற போது தனது சீடனிடம் யாழ் பற்றியும் அதன் நுணுக்கம் பற்றியும் கூறிச் சென்றான். ஒரு நாளை யாழில் இணைக்கும் பொழுது அதை அதிகமாக இழுத்து கட்டினால் நாள் அருந்து விடும் என்றும் மிக தளர்வாக கட்டினால் இசை மீட்ட முடியாது என்றும் கூறிக்கொண்டு சென்றான். சித்தார்த்தாவின் அறிவு அப்போது வேலை செய்ய ஆரம்பித்தது. தனது கடந்த காலத்தில் போதையிலும் பெண் போகத்திலும் செல்வச் செழிப்பிலும் வாழ்ந்ததான் இப்போது அதற்கு மிக மாறாக தன்னை வருத்திக் கொண்டு இருக்கிறேன் என்றும் இதே நிலை நீடிக்குமானால் தனது உடல் இறந்து விடும் என்றும் தான் தேடி வந்த ஞானம் அடையும் முன்னமே தான் இறந்து விடுவோம் என்றும் உணர்ந்தார். எனவே கடந்தவும் இருப்பதை கைவிட எண்ணினார். எனவே அதிக போக வாழ்க்கை ஞானத்தினை கொண்டு வராது என்றும் மிக நெடிய தவமும் ஞானத்தினை கொண்டு வராது என்றும் நெடிய தவம் இருந்தால் இவ்வுடல் அழிந்து விடும் என்றும் யோசிக்கத் தொடங்கினார். எனவே முதன் முறையாக அவர் அருகே இருந்த ஆற்றில் சென்று குளிக்க வேண்டுமென முடிவு செய்தார். ஆற்றில் இறங்கும் பொழுது அந்த ஆற்றின் எழுத்தை தன்னால் ஈடு கொடுக்க முடியாமையை உணர்ந்தார். அவ்வாறு ஆற்றில் குளித்து விட்டு வரும் பொழுது அங்கே இருந்த ஒரு மாடு மேய்க்கும் சிறுமி இவரின் நிலையை கண்டு தான் கொண்டு வந்த சோற்றை அவருக்கு ஊட்டிவிட்டார். தனது 35ஆம் வயதில் இந்தியாவின் தற்போதைய பீகார் மாநிலத்தில் உள்ள கயை எனும் இடத்தில் சுஜாதை என்பவரிடம் மோர் வாங்கி குடித்துவிட்டு போதி மரத்தினடியில் அமர்ந்த சித்தார்த்தர் ஞான நிலை அடையும் வரை அந்த இடத்தை விட்டு எழுந்திராமல் நிகழ்வுகளை கவனிப்பது என தீர்மானித்தார். ஒரு வாரம் தனது மிக நுண்ணிய கவனிப்பின் பலனாக முதன் முறையாக கவலைக்கும் துன்பத்திற்குமான காரணம் பற்றியும் தான் முதன் முறையாக மிக மகிழ்ச்சியாக அப்போது இருப்பதையும் உணர்ந்தார். புரிந்துணர்வே ஞானத்தின் அடைக்கல் என்பதை உணர்ந்தார். இந்நிலையே ததாகதர் நிலை என்று உணர்ந்து கொண்டார். புத்தர் ஞானம் பெற்ற அவ்விடம் இன்று புத்தகயா என்று புத்த மதத்தினரின் யாத்திரை தலமாக விளங்குகிறது. அவரது வாழ்க்கையின் அடுத்த 45 ஆண்டுகளில் பலர் அவரை பின்பற்றி அவரது சீடர்கள் ஆயினர்.
சித்தார்த்தர் மெய்ஞானம் பெற்றது புத்தர் அல்லது ஒளி பெற்றவர் என்றும் ததாகதர் உண்மையை அறிந்தவர் என்றும் சாக்கிய முனி அல்லது சாக்கிய வம்சத்து முனிவர் என்றும் பல பெயர்களால் அழைக்கப்பட்டார். புத்தன் என்ற சொல்லுக்கு விழித்தெழுந்தவன் ஒளியினை கண்டவன் என்று பொருள் ஆகும். தன் ஆசையையும் அகந்தையையும் புத்தர் வெற்றி கொண்டார். தான் தனது என்ற நிலையிலிருந்து விலகினார். இதையே விடுதலை அல்லது நிர்வாண நிலை என்றுரைப்பர். புத்தர் என்றுமே தன்னை ஒரு தேவன் என்றோ கடவுளின் அவதாரம் என்றோ கூறிக்கொண்டதில்லை. தான் புத்த நிலையை அடைந்த ஒரு மனிதன் என்பதையும் புவியில் பிறந்த மானிடர் அனைவருமே இந்த புத்த நிலையை அடைய முடியும் என்பதையும் தெளிவாக வலியுறுத்தினார். ஆசையே துன்பத்தின் அடிப்படை என அவர் கூறினார். மேலும் புத்தர் ஆத்மாவை புறந்தள்ளி அனாத்மா என்ற உடல் மற்றும் உலகத்திற்கு அதிகம் பொருள் தருகிறார். மேலும் வேதங்களையும் கடவுள் இருப்பையும் மறுக்காமல் அது குறித்து பேசாது விட்டார். கௌதம புத்தர் வாரணாசியின் அருகில் உள்ள தாரணா என்னுமிடத்தில் உள்ள மான் பூங்காவில் தன் கொள்கையை போதிக்கத் தொடங்கினார். 45 ஆண்டுகள் காசி கோசலம் மகதம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளின் மக்களுக்கும் அரச பெருமக்களுக்கும் தாம் கண்ட பேருண்மையை ஊராகச் சென்று பரப்பினார். ராஜகிரகத்தில் 2வது 3வது 4வது போதனைகளை எடுத்துரைத்து வெற்றி கண்டார். கபிலம் சிவில் தன் மகன் ராகுலன் மற்றும் கிச்சண்ணி மகாவிராவதி கௌதமி ஆகியோரை சங்கத்தில் இணைத்துக் கொண்டார். மகத நாட்டு மன்னர்களான பிந்துசாரன் அஜாத்சத்ரு ஆகியோர்களை புத்த சமயத்தை தழுவும்படி பணித்தார். கோசல நாட்டிற்கும் சென்று பலரை புத்தத்தை பின்பற்றிட வழிகோலினார். இந்த இடங்களிலெல்லாம் புத்தர் அவருடைய 4 உண்மைகளையும் 4 அதிசய சத்தியங்களையும் பஞ்சசீலங்களையும் மற்றும் எண்வகை மார்க்கங்களையும் பின்பற்றி வாழும்படி கூறினார். புத்த இல்லறத்தார்களான உபாசகர்கள் கடைபிடிக்க வேண்டிய அறங்களை கூறினார். பிறகு தனது 80வது வயதில் குசி நகரத்தில் கிமு 483 பரிநிர்வாணம் அடைந்தார். குசி நகரத்தைச் சேர்ந்தவர்கள் இவருடைய உடலுக்கு இறுதிக் கடன் ஆற்றினர். எரியூட்டப்பட்டு எஞ்சிய இவரது சாம்பலும் எலும்பும் எண்வகை பகுதிகளாக்கப்பட்டு 8 ஊர்களில் புதைக்கப்பட்டு பின் அவற்றின் மீது சத்தியங்கள் எழுப்பப்பட்டன. துறவிகளாகிய பிக்குகளும் பிக்குணிகளும் பின்பற்றி ஒழுக வேண்டிய நெறிமுறைகளை வகுத்து தந்ததோடு அவர்களுக்கென பிக்கு தங்கத்தையும் உருவாக்கினார். அரசர்களும் நிலப்பிரபுக்களும் பிக்குகள் மற்றும் பிக்குணிகள் தங்குவதற்கு விகாரைகள் மற்றும் குடைவரைகள் அமைத்துக் கொடுத்து நிலபுலங்களை தானம் தந்தனர். கிமு 3ஆம் நூற்றாண்டு வட இந்தியா கிழக்கிந்தியா ஸ்ரீலங்கா ஆகிய இடங்களில் புத்த மதம் பரவியது. கிபி 1ஆம் நூற்றாண்டில் புத்த மதம் கிழக்கு நாடுகளுக்கு பரவியது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் திபெத்திற்கு சென்றது. இதற்கு அசோகர் கனிஷ்கர் முதலானோர் பேருதவி புரிந்தனர். புத்தருக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தனர். சமணமும் புத்தமும் சமகாலத்தவை. பல்வேறு மதங்கள் புத்தர் காலத்தில் இருந்து வந்தாலும் அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை ஜைனம் எனும் சமணம், ஆசேவகம், வைதீகம் எனும் பிராமணம் ஆகியவை. மேலும் இவரது காலகட்டத்தில் இந்திய மெய்யியல் தத்துவங்களில் ஆதிக்கம் செலுத்தி வந்த பிரம்மம் ஆத்மா அனாத்மா போன்ற கருத்துக்களை அறிவார்த்த முறையில் களைந்து உலகம் வாழ்க்கை சிந்தனை குறித்து முற்றிலும் வேறுபட்ட கருத்துக்களை முதலில் எடுத்துரைத்தவர் புத்தர் ஆவார். சமஸ்கிருத மொழியில் கௌதம புத்தரை ததாகதர் என்று அழைப்பர். ததாகதர் எனும் சமஸ்கிருத சொல் ஆகத என்ற சொற்களின் தந்தையினால் தோன்றும் அவ்வாறு சென்றவர் என்று பொருள்படும். இது கௌதம புத்தரை குறிக்கும் காரண பெயர். புத்தர் பிறவி சுழற்சியை கடந்து சென்றவர் என்ற காரணத்தைக் கொண்டு இப்பெயர் அவருக்கு சூட்டப்பட்டது. பாகவதத்தில் புத்தரை விஷ்ணுவின் 9வது அவதாரமாக போற்றுகிறது. இந்தியாவில் புத்தருக்கு பல கோயில்கள் இருப்பினும் புத்தர் ஞானம் அடைந்த பீகார் மாநிலத்தின் புத்தகயாவில் உள்ள மகாபோதி கோயில் பன்னாட்டு புத்தர்களுக்கு தலைமை கோயிலாக திகழ்கிறது. இனி விரிவான வரலாறு. இந்திய தேசம் என்றும் நாவலந்தீவு என்றும் கூறப்படுகிற பரதகண்டத்திலே மத்திய தேச காக்கிய ஜன்பதத்திலே கபிலத் என்னும் அழகான நகரம் ஒன்று இருந்தது. ஒரு காலத்தில் அந்த நகரத்தை ஜெய்சேனன் என்னும் அரசன் அரசாண்டு வந்தான். அவ்வரசனுக்கு சிம்மனு என்னும் மகன் பிறந்தான். சிம்மனுக்கு 5 ஆண் மகளும் 2 பெண் மகளிரும் பிறந்தனர். இவர்களுள் மூத்த மகனான சுத்தோதனர் தமது தந்தை காலமான பிறகு அந்நாட்டின் அரசரானார். சுத்தோதன அரசரின் மூத்த மனைவியாரான மகாமாயா தேவிக்கு ஒரு ஆண் மகவும் இளைய மனைவியாரான பிரதாபதி கௌதமிக்கு ஒரு ஆண் மகவும் ஒரு பெண் மகவுமாக 3 மக்கள் பிறந்தனர். மாயாதேவிக்கு பிறந்த மகனுக்கு சித்தார்த்தன் என்று பெயர் சூட்டினார்கள். பிரதாகௌதமிக்கு பிறந்த மகனுக்கு நந்தன் என்றும் மகளுக்கு நந்தை என்றும் பெயர் சூட்டினார்கள். இவர்களுள் சித்தார்த்தன் ஞானம் அடைந்து புத்த பகவானாக விளங்கினார். கபிலப்பு நகரத்திலே ஆண்டுதோறும் நடைபெற்ற விழாக்களில் ஆஷாட விழா என்பதும் ஒன்று. இந்த விழா வேனிற் காலத்திலே 6 நாட்கள் கொண்டாடப்படும். இவ்விழாவின் போது நகர மக்கள் ஆடை அணிகள் அணிந்து விருந்து உண்டு ஆடல் பாடல் வேடிக்கை வினோதங்களில் மகிழ்ந்திருப்பர்.
சுத்தோதன அரசரும் நறுமண நீரில் நீராடி உயர்ந்த ஆடை அணிகள் அணிந்து நறுமணம் பூசி அரசுவையுண்டி அருந்தி அரசவையிலே அமைச்சர் தேனை முதலிய குழுவினர் சூழ அரியாசனத்தில் வீற்றிருந்து ஆஷாட விழா கொண்டாடுவார். வழக்கம் போல ஆஷாட விழா வந்தது. நகர மக்கள் அவ்விழாவை நன்கு கொண்டாடினர். அரண்மனையில் அரசியாராகிய மாயாதேவியாரும் இவ்விழாவை கொண்டாடிய பிறகு 7ஆம் நாளாகிய ஆஷாட் பௌர்ணமி அன்று மாயாதேவியார் நறுமண நீராடி நல்லாடையணிந்து ஏழை எளியவருக்கும் இணையோருக்கும் உணவு உடை முதலியன வழங்கினார். பின்னர் தாமும் அரசுவை உணவு அருந்தி அஷ்டாங்கசிலம் என்னும் நோன்பு நோற்றார். இரவானதும் படுக்கையறை சென்று கட்டிலில் படுத்து கண்டுறங்கினார். இரவு கழிந்து விடியற் காலையில் ஒரு கனவு கண்டார். மாயாதேவியார் கண்ட கனவு இது. இந்திரனால் நியமிக்கப்பட்ட திக்குப்பாளர்களான திருதராட்டரன், விருபாக்கன், விருநாசன், வைசிரவணன் என்னும் 4 தேவர்கள் வந்து மாயாதேவியார் படுத்திருந்த படுக்கையை கட்டிலோடு தூக்கிக் கொண்டு போய் இமயமலைக்கு சென்று அங்கிருந்த மனு சிலை என்னும் பெரிய பாறையின் மேலே ஒரு தான மரத்தின் கீழே வைத்து ஒருபுறமாக ஒதுங்கி நின்றார்கள். அப்போது அந்த தேவர்களின் மனைவியரான தேவிமார் வந்து மாயாதேவியாரை அழைத்துக் கொண்டு போய் அருகில் இருந்த அனுவதத்தம் என்னும் ஏரியில் நீராட்டினார்கள். நீராட்டிய பின்னர் உயர்தரமான ஆடை அணிகளை அணிவித்து நறுமண சாந்து பூசி மலர் மாலைகளை சூட்டினார்கள். பிறகு அருகிலே இருந்த வெள்ளி பாறையின் மேல் அமைந்திருந்த பொன் மாளிகைக்குள் மாயாதேவியாரை அழைத்துக் கொண்டு போய் அங்கிருந்த ஒரு கட்டிலில் மேற்கு புறமாக தலை வைத்து படுக்க வைத்தனர். மாயாதேவியார் படுத்திருந்த போது அருகில் இருந்த மலைகளின் மேலே மிக்க அழகுள்ள வெள்ளை யானையின் இளங்கன்று ஒன்று உலாவித் திரிந்து கொண்டிருந்தது. அந்த யானை கன்று பொன்னிறமான பாறைகளின் மேலே நடந்து மாளிகை இருந்த வெள்ளி பாறைக்கு வந்தது. பாறையின் வடபுறமாக வந்து தும்பிக்கையிலே ஒரு வெண்டாமரை பூவை ஏந்திக் கொண்டு விழுதிக்கொண்டே மாளிகைக்குள் நுழைந்து மாயாதேவியார் படுத்திருந்த கட்டிலருகில் வந்தது. கட்டிலை 3 முறை வலமாக சுற்றி தேவியாரின் வலது பக்கமாக அவர் வயிற்றுக்குள் நுழைந்துவிட்டது. இவ்வாறு மாயாதேவியார் விடியற் காலையில் ஒரு கனவு கண்டார். போதிசத்துவர் தாம் எழுந்தருளியிருந்த விடுதல் லோகத்தை விட்டு இறங்கி வந்து மாயாதேவியாரின் திருவயிற்றில் கருவாக அமைந்தருளியதைத்தான் தேவியார் வெள்ளை யானை கன்று தமது வயிற்றில் நுழைந்ததாக கனவு கண்டார். இவ்வாறு கனவு கண்ட மாயாதேவியார் விழித்தெழுந்து தாம் கண்ட கனவை அரசரிடம் கூறினார். சுத்தோதன அரசர் நூல்களை கற்றறிந்த அந்தணர் 64 அழைத்து அரசுவை உணவுகளை உண்பித்து அரசியார் கண்ட கனவை அவர்களுக்கு கூறி அதன் கருத்து என்னவென்று கேட்டார். கனவை ஆராய்ந்து பார்த்த அந்தணர்கள் அதன் கருத்தை தெரிவித்தார்கள். அரசியாருக்கு கருப்பம் வாய்த்திருப்பதை இக்கனவு தெரிவிக்கிறது. அரசியாருக்கு ஒரு ஆண் மகவு பிறக்கும். அந்த குழந்தை பெரியவனாக வளர்ந்து இல்லற வாழ்க்கையை மேற்கொள்ளுமானால் பெரிய சக்கரவர்த்தியாக விளங்கும். இல்லறத்தில் புகாமல் துறவரத்தை மேற்கொள்ளுமானால் பெருதற்கரிய ஞானம் பெற்று புத்தராக விளங்கும் என்று அவர்கள் கூறினார்கள். மாயாதேவியாரின் திருவயிற்றிலே கருவாக அமர்ந்த போதிசத்துவர் இனிது வளர்ந்து வந்தார். தேவியாரும் யாவொரு துன்பமும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு இருந்தார். மாயாதேவியார் வயது வாய்த்து 10 திங்கள் ஆயின. அப்போது அவருக்கு தமது பெற்றோரை காண வேண்டும் என்னும் ஆசை உண்டாயிற்று. தமது எண்ணத்தை அரசருக்கு தெரிவித்தார். அரசிடம் உடன்பட்டு கபிலம்பு நகரத்திலிருந்து தேவியாரின் பெற்றோர் வசிக்கும் தேவதகா நகரம் வரையில் சாலைகளை அலங்காரம் செய்வித்தார். பிறகு தோழியரும் ஏவல் மகளிரும் பரிவாரங்களும் அமைச்சரும் புடைசூழ்ந்து செல்ல தேவியாரை பல்லக்கில் ஏற்றி அவரை தாயகத்திற்கு அனுப்பினார். இவ்வாறு தேவதகா நகரத்திற்கு புறப்பட்டு சென்ற தேவியார் இடைவெளியிலே இருந்த உலும்பினி வனம் என்னும் சோலையை அடைந்தார். அன்று வைசாக பௌர்ணமி நாள். உலும்பினி வனம் அழகான பூக்கள் நிறைந்து மனம் கமழ்ந்து திவ்யமாக விளங்கிற்று. முயல், மயில், கிளி முதலிய பறவை இனங்கள் மரங்களில் அமர்ந்து இனிமையாக பாடிக்கொண்டிருந்தன. அவை கண்ணுக்கும் காதுக்கும் இனிமை பயந்தன. மலர்களில் தேனை துமைத்த தேனைகளும் தும்பிகளும் வண்டுகளும் அங்குமிங்கும் பறந்து கொண்டிருந்தன. அந்த உலும்பினி வனத்தில் சென்று அவ்வனத்தின் இனிய காட்சிகளை காண வேண்டும் என்று மாயாதேவியார் ஆசை கொண்டார். அவர் விரும்பியபடியே அவருடன் சென்றவர்கள் அவரை அவ்வனத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். தேவியார் உலும்பினி வனத்தின் இனிய காட்சிகளையும் பூக்களின் வனப்பையும் கண்டு மகிழ்ந்தார். கடைசியாக அந்த தோட்டத்தின் ஓரிடத்திலே இருந்த அழகான சாலமரத்தின் அருகில் வந்தார். அந்த மரம் முழுவதும் பூங்குத்துக்கள் மலர்ந்து மணங்கமழ்ந்து நின்றது. தேவியார் மரத்தடியில் சென்று அதன் கிளையொன்றை பிடிக்க கையை தூக்கினார். அப்பொங்கிளை அவர் கைக்கு தாழ்ந்து கொடுத்தது. அவ்வுமயம் அவர் வயது வாய்த்து கருவுயிர்க்கும் காலமாயிருந்தது. அவருக்கு கர்மஜவாயு சலித்தது. இதனை அறிந்த அமைச்சரும் பரிவாரங்களும் அரசியாரை சூழச் சிறைகளை அமைத்து விலகி நின்று காவல் புரிந்தார்கள். தேவியார் காலமரத்தின் பூங்கிளையை ஒரு கையினால் பிடித்துக் கொண்டு கிழக்கு நோக்கியிருந்தார். இவ்வாறு இருக்கும் போதே அவர் வயற்றிலிருந்து போதிசத்துவர் குழந்தையாக பிறந்தார். தாயும் சேயும் யாதொரு துன்பமும் இல்லாமல் இருந்தார்கள்.
போதிசத்துவர் திருவவதாரம் குழந்தையாக செய்தபோது அனாகாமிக பிரமதேவர்கள் 4வரும் அக்குழந்தையை பொன் வலையிலே ஏந்தினார்கள். சதுர் மகாராஜிக தேவர்கள் 4வரும் அவர்களிடமிருந்த அக்குழந்தையை ஏற்று அமைச்சர் இடத்தில் கொடுத்தார்கள். அப்போது குழந்தையாகிய போதிசத்துவர் தரையில் இறங்கினார். அவர் அடி வைத்த இடத்தில் தாமரை மலர்கள் தோன்றி அவர் பாதத்தை தாங்கின. அக்குழந்தை அப்பொருட்களின் மேலே 7 அடி நடந்தது. நான் உலகத்திலே பெரியவன், உயர்ந்தவன், முதன்மையானவன். இதுவே என்னுடைய கடைசி பிறப்பு. இனி எனக்கு வேறு பிறவி இல்லை என்று அந்த தெய்வீக குழந்தை கூறிற்று. மாயாதேவியாருக்கு குழந்தை பிறந்த செய்தியை கேட்டவுடனே கபிலபு நகரத்திலிருந்தும் தேவதகா நகரத்திலிருந்தும் சுற்றத்தார் உலம்பினி வனத்திற்கு வந்து போதிசத்துவராகிய குழந்தையையும் மாயாதேவியாரையும் கபிலபு நகரத்திற்கு ஊர்வலமாக அழைத்துச் சென்றார்கள். போதிசத்துவர் பிறந்தருளிய அதே வேளையில் யசோதரை தேவியாரும் கண்ணன் காலுதாயி என்பவர்களும் தோன்றினர். கந்தகன் என்னும் குதிரையும் போதிமரமும் 4 நாழி நிதிகவியலும் தோன்றின. சுத்தூதன அரசருடைய தகப்பனாரான சிங்கரு அரசருக்கு அசிதர் என்னும் பெயருள்ள புரோகிதர் ஒருவர் இருந்தார். இந்த புரோகிதர் தான் சுத்தூதன அரசருக்கு அவர் சிறுவராக இருந்த போது வில்வித்தை முதலிய கலைகளை கற்பித்தார். சிங்கரு அரசர் காலம் சென்ற பிறகு அசிதர் தமது புரோகிதர் தொழிலை விட்டு அரசருடைய ஆறாமத் தோட்டத்திலே தபசு செய்து கொண்டிருந்தார். அசிதர் முனிவர் 5 விதமான அபிக்ரியைகளையும் 8 விதமான சமாபத்திகளையும் அடைந்தார். சில வேளைகளில் இவர் தமது சித்தியினாலே தேவலோகத்திற்கு போய் அங்கு தங்கி தபசு செய்துவிட்டு மீண்டும் தமது இடத்திற்கு திரும்பி வருவது வழக்கம். போதிசத்துவர் மாயாதேவியார் திருவயிற்றிலே தங்கி குழந்தையாக திருவவதாரம் செய்திருப்பதை அசித முனிவர் அறிந்து அக்குழந்தையை காண்பதற்காக அரண்மனைக்கு வந்தார். சுத்தூதன அரசர் முனிவரை வரவேற்று ஆசனத்தில் அமரச் செய்து வணங்கி நின்றார். அப்போது அசித முனிவர், உமக்கு ஆண்மகன் பிறந்த செய்தி அறிந்து இவ்விடம் வந்தேன். அக்குழந்தையை நான் பார்க்க வேண்டும் என்று கூறினார். இதை கேட்ட அரசர் தாமே தமது கைகளில் குழந்தையை ஏந்திக் கொண்டு வந்து முனிவருக்கு காட்டி, மகனே, முனிவரை வணங்கி நற்கேடு பெறுக என்று கூறினார். அப்போது குழந்தையின் பாதங்கள் தற்செயலாக முனிவருடைய தலையில் பட்டன. ஏனென்றால் போதிசத்துவர்கள் புத்த நிலையை அடைகிற பிறப்பிலே பிறரை வணங்குவது மரபன்று. இதனை நாண கண்ணினால் அறிந்த அசித முனிவர் உடனே ஆசனத்தை விட்டு எழுந்து நின்று குழந்தையை கைகூப்பி வணங்கினார். முனிவர் குழந்தையை வணங்குவதை கண்ட அரசன் பெரிதும் வியப்படைந்து தாங்க முடியாத அன்போடு குழந்தையின் கால்களில் தானும் தன் தலையை வைத்து வணங்கினார். அசித முனிவர் குழந்தையின் திருமேனியில் காணப்பட்ட 80 விதமான மகா புருஷ லட்சணங்களைக் கண்டு தமது நாணக் கண்ணினால் சிந்தித்து பார்த்து இந்த குழந்தை புத்தர் ஆகப் போவதை அறிந்து ஆனந்தம் கொண்டு மகிழ்ந்தார். பிறகு இக்குழந்தை புத்த பதவியடையும் போது தான் உயிர் வாழ்ந்திருந்து பார்க்க முடியாது என்பதை உணர்ந்து வருத்தத்தோடு அழுதார். முனிவர் முதலில் மகிழ்ந்ததையும் பின்னர் அழுவதையும் கண்ட அமைச்சர்கள் அதற்கு காரணம் கேட்டார்கள். முனிவர் எவ்வாறு விளக்கம் கூறினார். போதிசத்துவராகிய இந்த குழந்தைக்கு யாதொரு தீங்கும் வராது. இவர் புத்த பதவியை அடையப் போகிறார் என்பதை அறிந்து மகிழ்ச்சியடைந்தேன். ஆனால் இவர் புத்தராவதற்கு முன்பே நான் இறந்து விடுவேன். ஆகையால் அப்போது இவரை காண முடியாதே என்பதற்காக வருத்தம் அடைந்தேன் என்று கூறினார். பின்னர் அசித முனிவர் அரண்மனையை விட்டு புறப்பட்டு சென்று தன் தங்கையின் வீட்டுக்கு போய் தங்கையின் மகனான நாலக குமாரனை அழைத்து, சுத்தோதன அரசருடைய குழந்தை தனது 35வது வயதில் புத்த பதவியடைய போகிறதென்பதையும் அச்சமயத்தில் தாம் உயிருடன் வாழ்ந்திருக்க முடியாது என்பதையும் கூறி, குழந்தாய், நீ இப்போதே இல்லறத்தை விட்டு துறவு பூண்டிருப்பாயாக. அவர் புத்த ஞானம் பெற்ற பிறகு அவரிடம் சென்று உபதேசம் பெற்று அதன்படி ஒழுகுவாயாக என்று மொழிந்தார். அம்மானாகிய அசித முனிவர் கூறியதை கேட்ட நாலககுமாரன் அவர் கூறியதை ஏற்றுக்கொண்டு அப்போதே துறவு கொண்டார். தலைமுடியையும் தாடியையும் வழித்து போட்டு போதிசத்துவர் இருந்த திசை நோக்கி வணங்கி, உலகத்திலே யார் மேலான உத்தமராக இருக்கிறாரோ அவருக்காக நான் காவிய ஆடை தரிக்கிறேன் என்று கூறி காவி ஆடை அணிந்து கொண்டார். பிறகு நாலகர் இமயமலை சாரலில் சென்று தவம் செய்து கொண்டிருந்தார். போதிசத்துவர் புத்தரான பிறகு நாலக முனிவர் இமயமலையிலிருந்து வந்து அவரிடம் ஞானோபதேசம் பெற்று மீண்டும் இமயமலைக்கு சென்றார். நாலக முனிவருக்கு புத்தர் அருளிய உபதேசங்களை சோத்திர நிவாசத்தின் நாலக சோத்திரங்களில் காணலாம். போதிசத்துவர் பிறந்து 5ஆம் நாள் அவருக்கு பெயர் சூட்டு விழா நடந்தது. கல்வியில் இருந்த 108 நிமித்திகர்களை அழைத்து, என் மகனுடைய லட்சணங்களை அறிந்து அவனுக்கு ஏற்ற பெயரை சூட்டுங்கள். அவன் வாழ்க்கையில் நடைபெறப் போகிறவைகளையும் வழியில்லாமல் கணித்துக் கூறுங்கள் என்று கேட்டார் அரசர். இந்த 108 நிமித்திகர்களில் ராமர், லக்குமணர், போஜர், சுயாமர், சுதத்தர், கோண்டன்யர் என்னும் 80 மிக தேர்ந்த நிமித்திகர்கள். இவர்கள் உள்ளம் கொண்டன்யர் வயதில் இளையவராக இருந்தாலும் கணித நூலிலே மற்றவரை விட மிக தேர்ந்தவராக இருந்தார்.
அரசர் கேட்டுக்கொண்டபடியே வேர்போன இந்த 8 நிமித்திர்களும் போதிசத்துவ குமாரனுடைய திருமேனியிலே காணப்பட்ட அங்க அடையாளங்களை கொண்டு நோக்கினார்கள். இவர்களில் 7 பேர் தமது 2 கைவிரல்களை காட்டி இல்லறத்தில் இருந்தால் சக்கரவர்த்தி, துறவு பூண்டால் புத்தர் என்று கருத்தை கூறினார்கள். ஆனால் இளையவராகிய கொண்டனர் குழந்தை நெற்றியின் நடுவிலே பலமாக சுருண்டு வளர்ந்திருந்த ஒரு உரோமத்தை கண்டு ஒரு விரலை மட்டும் காட்டி, இந்த குழந்தை கட்டாயம் இல்லறத்தை விட்டு துறவரம் பூண்டு புத்தர் ஆவார் என்று அறுதியிட்டு கூறினார். மேலும் இவர் உலகத்திற்கு அர்த்த சித்தை செய்யப் போகிறவர், ஆகையினாலே இவருக்கு சித்தார்த்தர் என்று பெயர் சூட்டுவது தகுதியாகும் என்று கூறினார். கொண்டனர் முனிவர் கூறியதை கேட்ட சுத்தோதன அரசர் வாழ்க்கையிலே வெறுப்பை உண்டாக்கும் காரணங்களைக் கண்டு மக்கள் துறவு கொள்வது வழக்கம். வாழ்க்கையில் வெறுப்பு கொண்டு துறவு கொண்டவர் வீடு பேரடைவதற்குரிய காரியங்களை செய்கிறார்கள். என்னுடைய குமாரன் எந்தெந்த காரணங்களினால் உலக வாழ்க்கையில் வெறுப்படைவான் என்று கூற வேண்டும் என்று கேட்டார். இவ்வாறு அரசர் கூறியதை கேட்ட நிமித்திகர் மேலும் ஆராய்ந்து பார்த்து, வயது முதிர்ந்த கிழவர், நோயாளி, இளம்புறவி ஆகிய 4 பேரை காண்பாரானால் உமது குமாரன் உலக வாழ்க்கையை வெறுத்து துறவு கொள்வார். இவ்வாறு நிமித்திகர் சொன்னதை கேட்ட சுத்தோதன அரசர் தமது குமாரன் சக்கரவர்த்தியாக விளங்க வேண்டும் என்று விரும்பி தனது மகனை இல்லறத்திலேயே நிற்கச் செய்வதற்கு வேண்டிய உபாயங்களையெல்லாம் யோசித்தார். 9 கிழவர்களும் நோயாளிகளும் பிணங்களும் சன்னியாசிகளும் சித்தார்த்த குமாரனுடைய பார்வையில் படாதபடி தடுக்க 4 திசைகளிலும் 4 மைல் தூரம் காவலாளிகளை ஏற்படுத்தினார். 8 நிமித்திகர்களில் இளைஞரான கொண்டனரை தவிர மற்ற 7 நிமித்திகரும் தமது பிள்ளைகளை அழைத்து, துத்தோதன அரசரின் மகனான சித்தார்த்த குமாரன் புத்த பதவியை அடைவார். அப்போது நாங்கள் உயிருடன் இருப்போமோ மாற்றமோ தெரியாது. ஆனால் நீங்கள் அவரிடம் சென்று அவர் உபதேசத்தை கேட்டு அவருடன் துறவு கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். பின்னர் இந்த 7 நிமித்திகரும் காலப்போக்கில் காலஞ்சென்று இளையராக இருந்த கொண்டனர் பெரியவராகி சித்தார்த்த குமாரன் துறவு பூண்டார் என்னும் செய்தியை கேட்டு 7 நிமித்திகரின் குமாரர்களிடம் சென்று தாம் புத்தரிடம் உபதேசம் பெறப் போவதாக கூறி அவர்களையும் தம்முடன் வரும்படி அழைத்து, அவர்களில் 3 இணங்காதலால் 4 மட்டும் இசைந்து கொண்டனருடன் சென்று, இந்த 5 தான் பின்னாளில் முதலில் புத்தரிடம் ஞானோபதேசம் பெற்று முதல் புத்தரானார்கள். சித்தோதன அரசன் தனக்கு குழந்தை பிறந்ததற்காக மகிழ்ந்து ஏராளமான பொன்னையும் பொருளையும் வழங்கி தான தருமங்கள் செய்தார். சித்தார்த்த குமாரன் பிறந்த 7ஆம் நாள் மாயாதேவியார் காலமானார். புத்தரை பெற்றெடுத்த தாயார் வேறு குழந்தைகளை பெறக்கூடாது என்பது மரபு. அதன்படியே சித்தார்த்த குமாரன் பிறந்த 7ஆம் நாள் மாயாதேவியார் காலமானார். மாயாதேவியார் காலம் சென்றபடியினாலே அவர் தங்கையராகிய மகாகல்லாவதி கௌதமி சுத்தோதன அரசருடைய பட்ட மகிழ்ச்சியானார். இவர்தான் சித்தார்த்த குமாரனை வளர்த்தார். நல்ல குணமும் உடைய ஒருத்தியை தேர்ந்தெடுத்து அவளை செவிலித்தாயாக அமைத்து குழந்தையை நல்ல வண்ணம் வளர்க்கும்படி அரசர் ஏற்பாடு செய்தார். சித்தார்த்தன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அரண்மனையிலே வளர்ந்து வந்தார். இவ்வாறு சில ஆண்டுகள் கழிந்தன. அக்காலத்திலே வப்பமங்கலம் என்னும் நாஞ்சில் விழா கொண்டாடுவது வழக்கம். அவ்விழாவன்று அரசரும் அமைச்சர்களும் வயலுக்கு சென்று 7 நாள் நிலத்தை உழுவார்கள். அந்த வழக்கப்படி ஓர் ஆண்டு வப்பமங்கல விழாவை கொண்டாடுவதற்காக சுத்தோதன அரசர் அமைச்சர்களும் அலங்கரிக்கப்பட்ட நகர வீதிகளின் வழியாக இளம் பிள்ளையாகிய சித்தார்த்த குமாரனுடன் திரிகையில் அமர்ந்து வயற்புறத்திற்கு சென்றார். அங்கே நாவலந்தோப்பில் அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்தில் சித்தார்த்தனை செவிலி தாயாரோடு இருக்கச் செய்து அமைச்சருடன் வயலுக்கு போனார். வயலுக்கு போய் அரசர் அமைச்சர்கள் கலப்பைகளினால் நிலத்தை உழுதார்கள். 108 கலப்பைகளினாலே நிலங்கள் ஊழப்பட்டன. குடிமக்கள் வெள்ளாடை அணிந்து மலர் மாலை சூடி வயலை சுற்றிலும் நின்று அரசர் ஏர் உழுவதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சித்தார்த்தனுடைய செவிலி தாயார்களும் இந்த கொண்டாட்டத்தை காண்பதற்காக கூடாரத்தை விட்டு வெளியே வந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வமயம் கூடாரத்தில் தங்கியிருந்த சித்தார்த்த குமாரன் தன் அருகில் ஒருவரும் இல்லாததைக் கண்டு தியானம் செய்து கொண்டிருந்தார். அனாபான நிறுதி என்னும் மூச்சு நிறுத்தல் செய்து முதலாவது தியானத்தில் அமர்ந்திருந்தார். சிறிது நேரம் சென்ற பின்னர் செவிலி தாயர் கூடாரத்திற்குள்ளே வந்தார்கள். சித்தார்த்தன் தியானத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்டு வியப்படைந்தார்கள். உடனே அரசருக்கு இச்செய்தியை தெரிவித்தார்கள். அரசர் விரைந்து வந்து இந்த புதுமையை கண்டு வியப்படைந்து, மகனே, இது நான் உனக்கு செய்கிற 2வது வணக்கம் என்று கூறி தமது கைகளை தலைக்கு மேல் கூப்பி வணங்கினார். சித்தார்த்த குமாரனுக்கு வயது 8 ஆயிற்று. அவருக்கு கல்வி பயிற்சி செய்விக்க விரும்பி சுத்தோதன அரசர் அமைச்சர்களை அழைத்து ஆலோசனை செய்தார். அமைச்சர்கள் கல்வியில் சிறந்தவர் விசுவாமித்திரர், இவரை சர்வமித்திரர் என்றும் கூறுவர். அவரையே ஆசிரியராக நியமிக்க வேண்டும் என்று ஒரே கருத்தாக கூறினார்கள். சுத்தோதன அரசர் விசுவாமித்திரரை அழைத்து தன் மகனுக்கு கல்வி கற்பிக்கும்படி ஏற்பாடு செய்தார்.
குறிப்பிட்ட ஒரு நன்னாளில் சாக்கிய குலத்து பெரியவர்கள் எல்லோரும் கல்வி சாலையில் வந்து கூடினார்கள். சித்தார்த்த குமாரனுடன் கல்வி பயில்வதற்காக அவருக்கு ஒத்த வயதினரான 500 சாக்கிய சிறுவர்களும் வந்திருந்தார்கள். சுத்தோதன அரசர், அமைச்சர் முதலானவர்களுடன் சித்தார்த்தனை அழைத்து கல்விச்சாலைக்கு வந்து தான தருமங்களை ஏராளமாக வழங்கி குமாரனை விசுவாமித்திரரிடம் ஒப்படைத்து தாதைமார்களையும் விட்டு அரண்மனைக்கு திரும்பினார். ஆசிரியராகிய விசுவாமித்திரர் சித்தார்த்த குமாரனின் சிறப்பையும் அவரிடம் காணப்பட்ட அறிவு ஒளியையும் கண்டு மகிழ்ந்து தம்மையறியாமலே அவரை வணங்கினார். பிறகு அவருக்கு கல்வி கற்பிக்கத் தொடங்கினார். அப்போது சித்தார்த்த குமாரன் அவரை பார்த்து, ஆசிரியரை, தாங்கள் எந்த எழுத்தை கற்பிக்கப் போகிறீர்கள்? தேவலோகத்து எழுத்துக்களையா அல்லது மண்ணுலகத்து எழுத்துக்களையா, மண்ணுலகத்து சாஸ்திரங்களையா அல்லது விண்ணுலகத்து சாஸ்திரங்களையா கற்பிக்கப் போகிறீர்கள்? அவற்றையெல்லாம் நான் அறியவல்லேன் என்று கூறினார். சித்தார்த்த குமாரன் தமது முற்பிறப்பிலே பாரமறை கர்மங்களை செய்திருந்தபடியினாலே அவருக்கு அறிவு விளக்கம் ஏற்பட்டிருந்தது. விசுவாமித்திரர் வியப்படைந்து மகிழ்ச்சியுடன், இவ்வற்புத குழந்தை எல்லா கல்விகளையும் கற்றிருக்கிறது. நான் உலகத்து கல்வி ஒன்றையே கற்றிருக்கிறேன். இக்குழந்தை தெய்வீக கல்வியையும் அறிந்திருக்கிறது. எவ்வாறு ஓதாமலே உணர்ந்த இக்குழந்தை என்னிடம் கல்வி கற்க வந்திருப்பது வியப்பாகும் என்று கூறி வியப்படைந்தார். பிறகு விசுவாமித்திரர் மற்ற சாக்கிய சிறுவர் 500 கல்வி கற்பித்து வந்தார். இவ்வாறு நிகழும் காலத்தில் அரசகுமரர் பயில வேண்டிய படைக்கல பயிற்சியையும் போர் முறைகளையும் சித்தார்த்தனுக்கு கற்பிக்க சுத்தோதன அரசர் எண்ணம் கொண்டார். அவர் அமைச்சர்களுடன் கலந்து வெல்வித்தையில் வல்லவர் யார் என்பதை ஆலோசித்தார். அப்போது அமைச்சர்கள், சுப்ரபுத்தர் என்பவருடைய மகனான காந்தி தேவர் ஆயுத பயிற்சியில் வல்லவர், அவரே சித்தார்த்த குமாரனுக்கு ஆசிரியராக இருக்கத்தக்கவர் என்று கூறினார்கள். சுத்தோதன அரசர் சாந்திதேவரை அழைத்து சித்தார்த்த குமாரனுக்கு படைக்கல பயிற்சி கொடுக்கும்படி கேட்டார். சாந்திதேவரும் மனமகிழ்ந்து இசைந்தார். சித்தார்த்த குமாரனும் 500 சாக்கிய குமாரர்களும் சாந்திதேவரிடம் படைக்கல பயிற்சி பெற ஒப்படைக்கப்பட்டார்கள். பயிற்சி செய்வதற்குரிய பெரியதோர் தோட்டத்திலே இவர்கள் பயிற்சி செய்யத் தொடங்கினார்கள். சாந்திதேவர் சித்தார்த்த குமாரனுக்கு வெல்வித்தை ஆரம்பித்து வைக்கத் தொடங்கினார். அப்போது சித்தார்த்த குமாரன் அவரை பார்த்து, ஆசிரியரே, என்னை பொறுத்தவரையில் எனக்கு நானே வித்தைகளை கற்றுக்கொள்கிறேன். இவர்களுக்கு பயிற்சியை கற்பித்துக் கொடுங்கள் என்று வணக்கமாக கூறினார். சாந்திதேவர் மற்ற எல்லோருக்கும் வெல்வித்தை, வாழ்வித்தை, வேல்வித்தை, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், தேர் ஓட்டம் முதலிய போர் செயலுக்குரிய எல்லா வித்தைகளையும் ஐயம் திரிவு இல்லாமல் நன்கு கற்பித்தார். இவ்வித்தைகளில் எல்லோரும் தேர்ச்சியடைந்து சிறந்து விளங்கினார்கள். சித்தார்த்த குமாரனும் இவ்வித்தைகள் எல்லாவற்றிலும் தமக்கு தாமே கற்றுத் தேர்ந்தார். சித்தார்த்த குமாரனுடைய திறமையையும் நுட்ப அறிவையும் கண்ட சாந்திதேவர் இவ்வித்தைகளையெல்லாம் தமக்கு தாமே கற்றது மட்டுமல்லாமல் மற்றவர்களை விட திறமைசாலியாக இருப்பது வியப்பானது என்று கூறி மகிழ்ந்தார். சித்தார்த்த குமாரனுடைய சாத்திர படைக்கல கல்வி 12 வயதில் முற்று பெற்றன. பிறகு குமாரன் மற்ற இளைஞருடன் சேர்ந்து குதிரை, யானை சவாரி செய்தல், வேட்டையாடல் முதலிய விளையாட்டுகளில் காலங்கழித்தார். ஒருநாள் இவர்கள் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஆகாயத்தில் அன்னப்பறவைகள் வேகமாக பறந்து போவதைக் கண்டார்கள். அப்போது தேவதத்தன் என்னும் சிறுவன் தனது வெல்வித்தையின் நுட்பத்தை காட்ட விரும்பி எல்லில் அம்பை வைத்து குறிபார்த்து ஒரு பறவையை எய்தான். பறவையின் இறக்கையில் பட்ட அம்பு ஊடுருவி போகாமல் சிறகிலேயே தைத்துக் கொண்டது. உடனே பறவை சிறிது தூரத்திற்கு பால் தோட்டத்தில் விழுந்தது. பறவை கீழே விழுந்ததை கண்ட சித்தார்த்த குமாரன் ஓடிச் சென்று பறவையை தமது 2 கைகளினாலும் அன்புடன் எடுத்து அப்பறவை படும் துன்பத்தை கண்டு வருந்தினார். பிறகு தரையில் உட்கார்ந்து அதை மெல்ல மடியின் மேல் வைத்துக் கொண்டு சிறகில் குத்திக் கொண்டிருந்த அம்பை மெதுவாக வெளியே எடுத்தார். பிறகு பொன்னில் தைலம் தடவி அதற்கு தீனி கொடுத்து காப்பாற்றினார். தேவதத்தன் சித்தார்த்த குமாரனிடம் பறவையை தன்னிடம் சேர்ப்பிக்கும்படி கேட்டான். சித்தார்த்த குமாரன், பறவை இறந்து போயிருந்தால் அது திருப்பிக் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அது உயிருடன் இருப்பதால் அது உனக்குரியதென்று என்று கூறினார். தேவதத்தன், பறவை உயிருடன் இருந்தாலும் இறந்து போனாலும் என்னுடைய வெல்வித்தையின் திறமையினாலே அதை அம்பெய்து கீழே வீழ்த்தினேன். ஆகையால் அது எனக்கே உரியது. உடனே தன்னிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்று கூறினான். இதற்கு சித்தார்த்த குமாரன், எல்லா உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பது என் கொள்கை. ஒன்பட்ட இப்பறவையை நான் எடுத்து காப்பாற்றுகிறேன். இது எனக்குரியதென்று என்று நீங்கள் கருதினால் சாக்கிய குலத்து பெரியவர்களை கேளுங்கள். அவர்கள் முடிவுப்படி செய்கிறேன் என்றார். அதன்படியே சாக்கிய குலத்து பெரியவர்களை கேட்டார்கள். அவர்களில் வயது முதிர்ந்த ஒரு பெரியவர், யார் அன்புடன் போற்றி காக்கிறார்களோ அவர்களே உரிமையாளரும் உடைமையாளரும் ஆவார். அழைக்கிறவர் உரிமையுடையவர் அல்லர் என்றார். அவர் கூறிய இந்த தீர்ப்பை எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள். சித்தார்த்த குமாரனுக்கு 16 வயது ஆயிற்று. அவரை உறவு கொள்ளாதபடி தடுத்து இல்லறத்திலேயே நிறுத்த சுத்தோதன அரசர் கண்ணும் கருத்துமாக இருந்தார்.
அரசர் 3 சிறந்த மாளிகைகளை அமைத்து சித்தார்த்த குமாரனுக்கு கொடுத்தார். இந்த மாளிகைகள் கார்காலம், வேனிற்காலம், குளிர்காலம் என்னும் 3 காலங்களில் தங்கி வசிப்பதற்கு ஏற்றதாக அமைந்திருந்தன. ரம்மிய மாளிகை என்பது 9 மாடிகளை கொண்டிருந்தது. மாடிகள் ஒன்றுக்கொன்று உயரம் குறைவாக, மழை காலத்து வாடை காற்று மாளிகைக்குள் புகாதபடி கதவுகளும் தாளரங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. மாளிகை சுவர்களில் நெருப்பு எறிவது போன்ற ஓவியங்கள் எழுதப்பட்டிருந்தன. தரையில் கம்பளங்கள் விரிக்கப்பட்டிருந்தன. இந்த மாளிகையில் இருந்த தலையணைகளும் திண்டுகளும் போர்வைகளும் ஆடைகளும் கம்பளிகளால் ஆனவை. கார்காலத்தின் குளிர் தோன்றாதபடி அமைந்திருந்தது இந்த மாளிகை. கதவுகளில் சில பகலில் திறக்கப்பட்டு இரவில் மூடப்பட்டும், சில பகலில் மூடப்பட்டு இரவில் திறக்கப்பட்டும் இருந்தன. இவ்வாறு 3 காலங்களையும் இன்பமாக கழிப்பதற்கு ஏற்றவாறு 3 மாளிகைகளை அரசர் அமைத்துக் கொடுத்தார். பணிபடையாளர் பலரை ஏற்படுத்தினார். அறுசுவை உணவுகளை அமைத்துக் கொடுக்கவும், ஆடைகளை அழைக்கவும், நறுமண சாந்து மாலைகளை தொடுக்கவும் ஏவலாளர்கள் பலர் நியமிக்கப்பட்டனர். இசைப்பாட்டு பாடும் அழகிய மகளிரும், யாழ், முழவு முதலிய இசை கருவிகளை வாசிக்கும், நடனம் நாட்டியம் ஆடும் மங்கையரும் நியமிக்கப்பட்டனர். இவ்வாறு சுத்தோதன அரசர் தமது குமாரன் இல்லற வாழ்க்கையிலேயே நிலை கொள்ளும்படியான பலவற்றையும் செய்து கொடுத்தார். கண்ணும் கருத்துமாக குமாரனை கவனித்து வந்தார். அசித முனிவரும் குண்டன் வித்தகரும் சித்தார்த்த குமாரன் துறவு பூண்டு புத்தராவார் என்று கூறிய மொழிகள் சுத்தோதன அரசரின் மனத்தில் பதிந்திருந்தன. ஆகவே தமது குமாரன் துறவு பூணாமல் இல்லறத்திலேயே இருக்கச் செய்ய தம்மாலான முயற்சிகளை எல்லாம் செய்தார். சித்தார்த்த குமாரனுக்கு திருமண வயது வந்ததையறிந்த சுத்தோதன அரசர் அவருக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணினார். அமைச்சர்களை அழைத்து தமது கருத்தை கூறினார். இக்கருத்தை அறிந்த சாக்கிய குலத்தவர் எல்லோரும் தமது குமாரத்திகளை மனம் செய்து கொடுப்பதாக கூறினார்கள். சுத்தோதன அரசர் குமாரனுடன் கலந்து யோசிக்காமல் தானாகவே மணமகளை ஏற்படுத்தினால் ஒருவேளை குமாரனுக்கு பிடிக்காமல் இருக்கக்கூடும். குமாரனே யாரையேனும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள சொன்னால் ஒருவேளை மனம் வேண்டாம் என்று மறுத்து கூறவும் கூடும். எனவே நாட்டில் உள்ள திருமண மங்கையர் எல்லோரையும் அரண்மனைக்கு வரச் செய்து அவர்களில் யாரிடம் குமாரனுக்கு ஆசை பிறக்கிறது என்பதை உபாயமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று தமக்குள் சிந்தித்தார். பிறகு பலவித நகைகளையும் அணிகலன்களையும் ஏராளமாக செய்வித்து இன்று சித்தார்த்த குமாரன் மங்கையருக்கு பரிசளிக்கப் போகிறார். பரிசுகளை பெற்றுக் கொள்ள மங்கையர் எல்லோரும் அரண்மனைக்கு வர வேண்டும் என்று பரிந்துரைத்தார். 6 நாட்கள் கழிந்தன. 7ஆம் நாள் வந்தது. சித்தார்த்த குமாரன் அரண்மனை மண்டபத்திலே உயரிய ஆசனத்தில் அமர்ந்தார். நாட்டில் உள்ள குடிப்பெண்கள் எல்லோரும் வந்தார்கள். ஒவ்வொருவராக அரசகுமாரனை அணுகி பரிசுகளை பெற்றுச் சென்றார்கள். அரசகுமாரனுடைய கம்பீரமான தோற்றத்தையும் அழகையும் கண்ட அம்மங்கையர் எல்லோரும் அரசகுமாரனை நேரே முகத்தை பாராமல் தலைகுனிந்த வண்ணம் சென்று வணக்கம் செய்து அவர் கொடுத்த பரிசை பெற்றுக் கொண்டு போனார்கள். இவ்வாறு பரிசு நகைகள் எல்லாம் வழங்கப்பட கடைசியாக சாக்கிய குலத்து மகாநாமர் என்பவர் மகளான யசோதரை என்னும் கன்னிகை தாதியர் சூழ அவ்விடம் வந்தார். யசோதரை அரசகுமாரனை அணுகி அவருடன் நெடுநாள் பழகியவர் போல எனக்கு என்ன பரிசு கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார். நீ நேரஞ்சென்று வந்தாய், பரிசுகளை கொடுத்தாய் விட்டது என்றார் சித்தார்த்த குமாரன். நான் என்ன தவறு செய்தேன்? எனக்கென்று ஏதேனும் பரிசு வைத்திருக்க கூடாதா என்றார் யசோதரையார். உனக்கு பரிசு கொடுக்க கூடாதென்பதல்ல, நீ நேரங்கழித்து வந்தது தவறு என்று சொல்லி தன் கைவிரலில் அணிந்திருந்த 1000 பொன் கணையாழியை கழற்றி கொடுத்தார். யசோதரை வேறு எதையேனும் கொடுங்கள் என்று கேட்டார். வேண்டுமானால் என் கழுத்தில் இருக்கும் முத்து மாலையை எடுத்துக்கொள் என்று கூறி அதை கழற்றினார் குமாரன். தங்கள் கழுத்துக்கு இந்த முதுமாலை அழகாக இருக்கிறது, அது அங்கேயே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு யசோதரை புன்சிரிப்புடன் போய்விட்டார். சுத்தோதன அரசன் ஏவலின்படி தூரத்தில் இருந்து கருத்துடன் கவனித்துக் கொண்டிருந்த ஒற்றர்கள் இச்செய்தியை அரசருக்கு தெரிவித்தார்கள். யசோதரை வந்ததையும் குமாரனுடன் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்ததையும் அவருக்கு குமாரன் முத்து மாலை வழங்கியதையும் விவரமாக கூறினார்கள். அரசர் மனம் மகிழ்ந்தார். பிறகு சுத்தோதன அரசர் ஒரு நன்னாளில் மகாநாமரிடம் தூதுவரை அனுப்பி தமது குமாரனுக்கு அவருடைய குமாரத்தியை மணம் செய்து கொடுக்கும்படி கேட்டார். மகாநாமர் அவர்களிடம் சாக்கிய குலத்தில் ஒரு வழக்கம் உண்டு, படைக்கல பயிற்சியில் யார் ஒருவர் சிறந்த வீரரோ அவருக்குத்தான் மணமகள் உரிமையானவள். படைக்கல பயிற்சி அறியாதவருக்கு மணமகள் உரியவளல்லள். அரசகுமாரன் வில்வித்தை, மல்யுத்தம் முதலியவற்றில் மனம் செலுத்தாமலும் பயிலாமலும் இருக்கிறார் என்று அறிகிறேன். இவருக்கு எப்படி என் மகளை மணம் செய்து கொடுப்பேன் என்று விடை கூறினார். மகாநாமர் கூறிய இந்த செய்தியை ஓதுவர் சுத்தோதன அரசருக்கு தெரிவித்தார்கள். இதை கேட்ட சுத்தோதன அரசர் மகாநாமர் சொல்லியது முழுதும் உண்மை, இதற்கு என்ன செய்வது என்று சொல்லிக் கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்தார். அரசர் கவலையோடு இருப்பதை சித்தார்த்த குமாரன் அறிந்தார். அரசரை அணுகி காரணத்தை வினவினார்.
அரசர் காரணத்தை கூறவில்லை. குமாரன் மீண்டும் வினவினார். கடைசியாக அரசர் காரணத்தை விளக்கிக் கூறினார். காரணத்தை அறிந்த குமாரன், மகாராஜா பறையடைந்து படைக்கல போட்டியை ஏற்படுத்துங்கள், நான் அதில் வெற்றியடைவதை பாருங்கள் என்று கூறினார். அரசர் மகிழ்ச்சியடைந்து குமாரனை பார்த்து, மகனே, வீரர் அரங்கத்தில் நீ வெற்றி பெறுவாயா என்று கேட்டார். மகாராஜரே, அரங்கத்திற்கு நாள் குறிப்பிடுங்கள், படைக்கல பயிற்சி எல்லாவற்றிலும் நான் வெற்றியடைவதை பார்ப்பீர்கள் என்றார் குமாரன். அரசர் பெருமகிழ்வெய்தினார். பிறகு பறையடைவித்து படைக்கல போட்டி நிகழப்போகும் நாளை தெரிவித்தார். அந்நாளும் வந்தது. படைகள பயிற்சியிலும் போர் பயிற்சியிலும் சிறந்த சாட்சிய குமாரர்கள் எல்லோரும் களத்திற்கு வந்தார்கள். வேடிக்கை பார்ப்பதற்கு நாட்டில் உள்ள எல்லோரும் வந்திருந்தார்கள். மகாநாமர் தமது மகள் யசோதரையை அழைத்து வந்து உயரமான மேடை மேல் அமரச் செய்தார். படைக்கல போட்டியில் யார் வெற்றி பெறுகிறாரோ அவருக்கு யசோதரையை மணம் செய்து கொடுப்பேன் என்று தெரிவித்தார். இப்படைக்கல போட்டிக்கு சகாதேவர் நடுநிலையாளராக நியமிக்கப்பட்டார். முதலில் நெடுந்தூரம் அம்பு எய்யும் போட்டி. எல்லோரும் வில்லை வளைத்து அம்பு எய்தார்கள். அவரவர்கள் வைத்த குறி வரையில் அவரவர்கள் அம்பு எய்தனர். சித்தார்த்த குமாரன் முறை வந்தபோது அவரிடம் வில்லை கொடுத்தார்கள். குறியை எய்வதற்கு முன்பு வில்லை சோதிப்பதற்காக குமாரன் வில்லை வளைத்தார். அது ஒடிந்து போயிற்று. சித்தார்த்த குமாரன் அதனை கையில் வாங்கி நாடை பூட்டி அம்பு தொடுத்து வில்லை வளைத்து குறி பார்த்து அம்பை எய்தார். 10 குரோசத்துக்கப்பால் இருந்த குறியில் அம்பு பாய்ந்து அதை ஊடுருவிச் சென்றது. அதைக் கண்ட எல்லோரும் கைகொட்டி ஆரவாரம் செய்து மகிழ்ந்தார்கள். தொலைதூரம் அம்பு எய்யும் போட்டியில் சித்தார்த்த குமாரன் வெற்றி பெற்றார். இரண்டாவதாக அம்பை ஊடுருவிச் செலுத்தும் போட்டி பந்தயம். 7 பனைமரங்கள் வரிசையாக இருந்தன. அந்த 7 பனைமரங்களையும் ஊடுருவிச் செல்லும்படி அம்பு எய்ய வேண்டும் என்பது பந்தயம். சிலர் ஒரு 2 மரத்தையும் சிலர் 4-5 மரத்தையும் ஊடுருவும்படி அம்பு எய்தனர். சித்தார்த்த குமாரன் எய்த அம்பு 7 மரங்களையும் துளைத்துக் கொண்டு அப்பால் சென்று தரையில் விழுந்து துண்டு துண்டாக ஒடிந்தது. பிறகு நீர் நிறைந்த 7 இரும்பு குடங்களை வரிசையாக சம தூரத்தில் வைத்து தீ கொளுத்திய நாரை அம்பில் கட்டி அந்த அம்பை குடங்களின் ஊடே எய்ய வேண்டும். 7 குடங்களையும் அம்பு துளைத்துச் செல்ல வேண்டும். நெருப்பும் அவியாமல் எரிய வேண்டும். இந்த பந்தயத்திலும் சித்தார்த்த குமாரன் வெற்றி பெற்றார். ஒரே வெற்றினால் 7 மரங்களையும் வெட்டினார். இவ்வாறே குதிரை சவாரி, மற்போர் செய்தல் முதலிய வீரர்க்குரிய பந்தயங்கள் எல்லாம் நடைபெற்றன. எல்லா பந்தயங்களிலும் சித்தார்த்த குமாரன் வெற்றி பெற்று எல்லோராலும் புகழப்பட்டார். தமது மகன் வெற்றி பெற்றதைக் கண்டு சுத்தோதன அரசர் மகிழ்ச்சி கொண்டார். அப்போது யசோதரையின் தந்தையான மகாநாமர், சித்தார்த்த குமாரனை படைக்கல பயிற்சி அறியாதர் என்று எண்ணியிருந்தேன். இப்போது அவர் முதல்தரமான வீரர் என்பதை கண்டேன். வெற்றி பெற்ற குமாரருக்கு என் மகள் யசோதரையை மணம் செய்து கொடுக்க இசைகிறேன் என்றார். இவ்வாறு மகாநாமர் கூறியதை கேட்டு எல்லோரும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். குறிப்பிட்ட நல்ல நாளிலே சித்தார்த்த குமாரனுக்கும் யசோதரையாருக்கும் திருமணம் இனிது நடந்தது. சித்தார்த்த குமாரன் பலவிதமான நகைகளையும் அணிகலன்களையும் மணமகளுக்கு பரிசு அளித்தார். யசோதரை ஆடல் பாடல்களில் சேர்ந்த 500 பணிப்பெண்களுடன் அரண்மனைக்கு வந்தார். தேவேந்திர மாளிகை போன்ற அரண்மனையிலே சித்தார்த்த குமாரனும் யசோதரை குமாரியும் எல்லாவித இன்ப சுகங்களையும் துய்த்து இந்திரனும் கசிதேவியும் போல வாழ்ந்தார்கள். சுத்தோதன அரசர் சித்தார்த்த குமாரனின் இல்வாழ்க்கையில் பெரிதும் கருத்தாக இருந்தார். சித்தார்த்த குமாரன் துறவு பூண்டு புத்த பதவி அடைவார் என்று அசித முனிவர் சொல்லிய வாய்மொழி அரசருடைய மனத்தை உறுத்திக் கொண்டே இருந்தது. குமாரனை இல்வாழ்க்கையிலேயே இருக்கச் செய்து சக்கரவர்த்தி பதவியை பெறச் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆகவே இல்லறத்தில் விருப்பு கொள்ளும்படியான சூழ்நிலைகளை உண்டாக்கிக் கொடுத்தார். ஆடல், பாடல், இன்னிசை, குழல், யாழ் முதலிய கலைகளில் வல்லவரான அழகுள்ள இளமங்கையர் எப்போதும் குமாரனை தோழ்ந்திருந்து அவருக்கு மகிழ்ச்சியூட்டிக் கொண்டிருக்க ஏற்பாடு செய்தார். அரண்மனையை சூழ்ந்து கால்காத தூரம் வரையில் சேவகர்களை நியமித்து கிழவர் துறவிகள், நோயாளி கணங்கள் முதலிய காட்சிகள் குமாரன் பார்வையில் படாதபடி காவல் வைத்தார். மேலும் அரண்மனையை விட்டு வெளியில் வராதபடி எல்லாவற்றையும் மாளிகையிலேயே அமைத்துக் கொடுத்தார். அக்காலத்திலே சாக்கிய ஜன்பதத்துக்கு தெற்கே இருந்த மகத தேசத்திலே திரளிக குலத்தில் பிறந்த பிம்பசாரன் என்னும் அரசன் அரசாண்டு கொண்டிருந்தான். பிம்பசாரன் வேறு அரசர் யாரேனும் வந்து தன்னை வென்று அரசாட்சியை கவர்ந்து கொள்வரோ என்று அச்சம் கொண்டிருந்தான். ஆகவே அடிக்கடி அமைச்சர்களுடன் கலந்து இது பற்றி ஆலோசிப்பது வழக்கம் போல ஒரு சமயம் அமைச்சர்களுடன் ஆலோசனை செய்தான். அறிவுமிக்க அமைச்சர்களே, நம்மை வெல்லக்கூடிய ஆற்றல் உடைய வேற்றரசர் யாரேனும் உள்ளதோ இருந்தால் அவர்களை எவ்வாறு வெல்வது என்பதை ஆராய்ந்து சொல்லுங்கள் என்று கூறினான். அமைச்சர்கள் ஒற்றறிந்து வர பல நாடுகளுக்கு ஒற்றர்களை அனுப்பினார்கள். ஒற்றர்கள் நாடெங்கும் சென்று ஆராய்ந்தனர். பிம்பசார அரசனை வெல்லும் ஆற்றல் உள்ள அரசர் ஒருவரும் இலர் என்பதை கண்டனர்.
ஆனால் வடக்கே சென்ற ஒற்றர்கள் சுத்தோதன அரச குமாரனின் திருமேனியிலே 32 மகாபுருஷ லட்சணங்கள் அமைந்திருப்பதையும், இக்குமாரன் இல்லற வாழ்க்கையில் இருந்தால் அரசர்களை வென்று சக்கரவர்த்தியாக விளங்குவார் என்றும், துறவரம் மேற்கொண்டால் பெறுதற்கரிய புத்த பதவியை அடைவார் என்றும் நிமித்திகர் கணித்துக் கூறியிருப்பதையும் அறிந்தார்கள். உடனே மகத நாட்டிற்கு விரைந்து வந்து இச்செய்திகளை அமைச்சர்களுக்கு கூறினார்கள். அமைச்சர்கள் பிம்பசார அரசனுக்கு செய்தியை தெரிவித்து உடனே 4 வகை சேனைகளை பலப்படுத்தும்படியும் சக்கரவர்த்தியாக போகிற திருவனை விரைவில் அழைக்க வேண்டும் என்றும் யோசனை கூறினார்கள். பிம்பசார அரசன் இதை பற்றி யோசித்தான். கடைசியில் அமைச்சரிடம் குமாரன் மீது போர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கிடைத்தற்கரிய சக்கரவர்த்தி பதவியை சித்தார்த்த குமாரன் பெற்றால் சக்கரவர்த்திகள் நீதி முறைப்படி நடப்பார்களாகையினாலே அவருக்கு கீழடங்கி நாம் அரசாட்சியை நடத்தலாம். அவர் துறவு உண்டு புத்த பதவியை அடைந்தால் அவரிடம் அறநெறி கேட்டு அவருக்கு சீடராகலாம். ஆகவே 2 விதத்திலும் நமக்கு நன்மையே என்று கூறினான். இவ்வாறு பிம்பசார அரசன் கூறியதை கேட்ட அமைச்சர்கள் சரி என்று அவர் கருத்தை ஒப்புக்கொண்டார்கள். சித்தார்த்தர் உலக போகத்தில் மூழ்கி அரண்மனையிலே இன்ப சுகங்களை துய்த்துக் கொண்டு கவலையற்ற வாழ்க்கை வாழ்ந்த போதிலும் நாளடைவில் அவருக்கு இல்வாழ்க்கையில் வெறுப்பு தோன்றிற்று. இன்ப வாழ்க்கையில் வெறுப்பு தட்டியது. அவருடைய உள்ளத்தில் ஏதோ ரகசிய செய்தி புலப்பட்டது. குமாரனை விழித்து தெளிவுக்குள் நிலையற்ற அழிந்து போகிற ஐம்புல இன்பங்களில் காலங்கழிக்காதே, நிலையாமையை உணர்ந்து நிலை பெற்ற இன்பத்தை நாடி மக்களுக்கு நல்வழிகாட்டு, நீ வந்த வேலையை நிறைவேற்ற முற்படு என்று ஏதோ ஒரு குரல் தன் உள்ளத்தில் கூறுவது போல அவருக்கு தோன்றிற்று. இந்த குரல் நாளுக்கு நாள் உரத்த குரலாக தோன்றிற்று. இளமங்கையரின் இன்னிசை கேட்கும் போதும் குரல் கேட்டது. அச்செய்தி அவர் மனத்தில் பதிந்தது. அரச போக இல்லற வாழ்க்கை வெறுப்படைந்தது. இந்த நேரத்தில் ஓர் இரவு சுத்தோதன அரசருக்கு சில கனவுகள் தோன்றின. தேவேந்திரனுடைய பெரிய கொடியொன்றை எண்ணிறந்த மக்கள் கூட்டமாக தூக்கிக் கொண்டு கபிலத்து நகரத்தின் வழியாக சென்று கிழக்கு வாயில் வழியாக போனார்கள். சித்தார்த்தன் அமர்ந்திருந்த தேரை 10 பெரிய யானைகள் இழுத்துக் கொண்டு நகரத்தின் பின்புற வாயில் வழியாக சென்றன. 4 வெண்ணிற குதிரைகள் பூட்டப்பட்ட உன்னதமான தேரிலே சித்தார்த்தன் அமர்ந்து நகரத்தின் மேற்கு வாயில் வழியாக சென்றார். நவமணி பதிக்கப்பட்ட சக்கராயுதம் ஒன்று சுழன்ற வண்ணம் ஆகாயத்தில் பறந்து நகரத்தின் வடக்கு வாயில் வழி சென்றது. நகரத்தின் 4 சாலை கூடுகிற நாட்சந்தியிலே சித்தார்த்தன் அமர்ந்து பேரொலியுண்டாகும்படி முரத்தை கொட்டிக் கொண்டிருந்தார். நகரத்தின் நடுவே ஒரு உயரமான இடத்தில் அமர்ந்து சித்தார்த்தன் மாணிக்கம் ரத்தினம் முதலியவற்றை சிதறிக் கொண்டிருக்க அவற்றை மக்கள் திரண்டு வந்து ஒடுக்கிக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறு கனவு கண்ட சுத்தோதர் விழித்தெழுந்தார். நிமித்திகர்களை அழைத்து இக்கனவுகளின் கருத்தை தெரிவிக்கும்படி கேட்டார். ஒரு நிமித்திகர் நெடுநேரம் யோசித்து கொடியை மக்கள் தூக்கிக் கொண்டு போனது சித்தார்த்தன் தேவர்கள் சூழ நகரத்தை விட்டு சென்று துறவு கொள்வார் என்பதை குறிக்கிறது. யானைகள் இழுத்த தேர் ஊர்ந்து சென்றது சித்தார்த்தன் போதிஞானம் அடைவார் என்பதை குறிக்கிறது. 4 குதிரைகள் பூட்டிய தேரில் ஏறிச் சென்றது குமாரன் நிச்சயமாக புத்த ஞானத்தை அடைவார் என்பதை குறிக்கிறது. வானத்தில் சக்கராயுதம் சுழன்று சென்றது குமாரன் போதிஞானம் பெற்று அறநெறியை தேவருக்கும் மனிதருக்கும் போதிப்பார் என்பதை தெரிவிக்கிறது. குமரன் பேரலியுடன் முரசு கொட்டியது அவர் போதிஞானம் பெற்று உபதேசம் செய்யும் அறநெறி உலகத்திலே வெகு தூரம் பரவும் என்பதை தெரிவிக்கிறது. உயரமான இடத்தில் அமர்ந்து மணியையும் முத்தையும் வீச அதனை மக்கள் பொறுக்கினார்கள் என்னும் கனவு புத்த பதவியை அடைந்து உலகத்திலே புத்த தர்மத்தை பரப்புவார் என்பதையும் அதனை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதையும் குறிக்கின்றன. இவ்வாறு நிமித்திகர் கூறியதை கேட்டு சுத்தோதனர் பெரிதும் கவலையடைந்தார். தமது மகனை தொடர்பு கொள்ளாமல் தடுத்து இல்லறத்திலேயே நிறுத்த வேண்டும் என்று உறுதி கொண்டார். ஆகவே அரண்மனையிலும் நகர வாயில்களிலும் அதிகமாக காவலாளர்களை நியமித்து சித்தார்த்தன் நகரத்துக்கு வெளியே போகாதபடி பார்த்துக் கொள்ள ஏற்பாடு செய்தார். மேலும் அழகுள்ள இளம் மங்கையர் பலரை அவருக்கு ஊழியராக அமர்த்தினார். ஒருநாள் சித்தார்த்தன் அரண்மனைக்கு அப்பால் உள்ள பூஞ்சோலைக்கு போக நினைத்தார். சன்னன் என்னும் பெயருள்ள தேர்ப்பாகனிடம் தமது எண்ணத்தை கோரி தேரை கொண்டுவர கட்டளையிட்டார். சன்னன் குமரனின் விருப்பத்தை சுத்தோதன அரசருக்கு தெரிவித்தான். அரசர் பூஞ்சோலைக்கு செல்லும் சாலைகளில் நீர்கழித்து அலங்காரம் செய்ய கட்டளையிட்டார். மேலும் கிழவர் நோயாளர் முதலியோர் அவ்விடத்தில் வராதபடி சேவகர்களை காவல் வைத்தார். பூஞ்சோலையை தூய்மை செய்வித்தார். பூஞ்சோலையின் காட்சிகள் அழகும் இனிமையும் உள்ளதாக ஆக்கினார். சன்னன் 4 வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்ட தேரை கொண்டு வந்து நிறுத்தினான். சித்தார்த்தன் மெல்லிய பட்டாடைகளை அணிந்து தேரில் அமர்ந்து பூஞ்சோலையை காணச் சென்றார். செல்லும் வழியிலே எந்தெந்த காட்சிகளை இவர் காணக்கூடாதென்று சுத்தோதன அரசர் தடுத்து வைத்தாரோ அக்காட்சிகள் தெய்வச் செயலாக இவருடைய பார்வையில் பட்டன. வழியில் தொண்டு கிழவர் ஒருவர் துணிக்குனிந்து தடியோன்றி தள்ளாடி இருவிக் கொண்டிருந்ததைக் கண்டார்.
நரைத்த தலையும் திரைத்த தோலும் குழிவிழுந்த பார்வையற்ற கண்களும் உடைய இந்த முதுமை காட்சியை இதற்கு முன்பு கண்டிராத சித்தார்த்தன் தேர்ப்பாகனை விழித்து தன்னா இது என்ன, அவர் ஏன் இப்படி இருக்கிறார் என்று கேட்டார். அவர் ஒரு கிழவர் என்றான் சன்னன். கிழவர் என்றால் என்ன என்றார் குமரன். கிழவர் என்றால் இளமை நீங்கிய முதியவர். இவருடைய உடம்பும் புலிகளும் புலன்களும் வலிமை குன்றிவிட்டன. இளமையோடிருந்த இவர் நரைத்து மூப்படைந்து தள்ளாதவராயிருக்கிறார். மரணம் இவரை எதிர்நோக்கியிருக்கிறது என்றான். கீழ்த்தனம் இவருக்கு மட்டுமா, எல்லோருக்கும் உண்டா என்றார் குமரன். எல்லோருக்கும் உண்டு, எல்லோரும் முதியவராக வேண்டியவரே. குமரன் நானும் கிழவர் ஆவேனோ என்றார். ஆண் சுவாமி, ஏழை பணக்காரன், அரசன் ஆண்டே எல்லோருக்கும் உண்டு என்றான் கண்ணன். இதை கேட்ட சித்தார்த்தனுக்கு மனத்தில் பல சிந்தனைகள் தோன்றின. போதும், தேரை மாளிகைக்கு திருப்பு என்று கூறினார். சித்தார்த்த குமாரன் மாளிகையை அடைந்ததும் தான் கண்ட காட்சியை பற்றி தனக்குள்ளே ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். சுத்தோதன அரசர் தேர்ப்பாகனை அழைத்து, குமரன் சந்தோஷமா என்று கேட்டார். தேர்ப்பாகன் குமரன் கண்டதையும் அவர் தன்னை கேட்ட கேள்விகளையும் தான் பதில் சொன்னதையும் விவரமாக கூறினான். சில காலம் சென்ற பிறகு சித்தார்த்தன் மறுபடியும் பூந்தோலை போய் உலாவ விரும்பினார். தேர்ப்பாகனை அழைத்து தேரை வரச் சொல்லி அதில் அமர்ந்து செல்லும் வழியில் அடுத்தடுத்து நோயாளி பிண துறவை காட்சிகளை தனித்தனியாக காணவும் அதன் விளக்கங்களை அறியவும் நேரிட்டது. கடைசியாக ஒரு துறவி தலையை வழித்து மஞ்சள் ஆடை அணிந்து ஓரிடத்தில் அமர்ந்து இருப்பதை கண்டார். இவர் ஒரு துறவி சன்னியாசி, பிறவி துன்பத்தை நீக்கி மோட்சம் அடைவதற்கு இவர் தியானம் செய்து கொண்டு இருக்கிறார் என்று கூறினான் கண்ணன். சித்தார்த்த குமரன் சிந்தனையில் ஆழ்ந்தார். மாளிகைக்கு சென்றும் அவர் சிந்தனையில் மூழ்கியிருந்தார். சுத்தோதனர் சித்தார்த்தரை உலக இன்பத்தில் ஈடுபடச் செய்து அவரை சக்கரவர்த்தியாக்க எண்ணி எத்தனையோ இன்ப சுகங்களை அவருக்கு அளித்தும் அவை யாவும் பயன்படவில்லை. சித்தார்த்த குமாரனுக்கு உலக வாழ்க்கையில் உள்ள துன்பங்களே தெரிந்தன. சுகபோகங்களிலேயே சூழப்பட்டிருந்தும் அவருடைய மனம் இன்ப சுகங்களை நாடவில்லை. துன்பம் இல்லாத ஒரு நிலை காண அவர் எண்ணினார். தாம் கண்ட காட்சிகளை பற்றி தியானித்த சித்தார்த்தன் கிழவர் மூலம் இளமை பற்றியும், நோயாளி மூலம் உடல் பற்றியும், பிணம் மூலம் வாழ்க்கை பற்றியும் துறந்தார். கடைசியாக சன்னியாசியை பற்றி யோசித்தார். தீய எண்ணங்களும் செயல்களும் இல்வாழ்க்கையினால் ஏற்படுகின்றன. இல்லடத்தில் உயரிய எண்ண ஒழுக்கத்திற்கு இடமில்லை, துறவரம் நல்லது என்று நினைத்து அதில் விருப்பம் கொண்டார். அவ்வமயம் சுத்தோதன அரசரால் அனுப்பப்பட்ட ஒருவர் வந்து யசோதரை தேவியாருக்கு ஆண் குழந்தை பிறந்த செய்தியை தெரிவித்தார். இதை கேட்ட இவர் தாம் செய்ய நினைத்திருக்கும் முயற்சிக்கு ஒரு தடை பிறந்தது என்று மனதில் நினைத்து, எனக்கு ஒரு ராகுலன் பிறந்தான் என்று கூறிக்கொண்டார். பின் நாளில் அவ்வாறே குழந்தைக்கு ராகுலன் என்ற பெயர் சூட்டப்பட்டது. சித்தார்த்த குமாரன் தமது குழந்தையை பார்க்க எண்ணி யசோதரை உறங்குகிற அறையை நோக்கிச் சென்றார். ஓசைப்படாமல் மெல்ல கதவை திறந்தார். மங்கலான ஒளியை கொடுத்துக் கொண்டு விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. விளக்குகளுக்கு இடப்பட்டிருந்த எண்ணெயிலிருந்து நறுமணம் அவ்வறையில் அமர்ந்து கொண்டிருந்தது. அவ்வறையில் இருந்த கட்டிலில் பஞ்சனையின் மேலே யசோதரை அரசியார் தமது குழந்தையை கையினால் அடைத்துக் கொண்டு அமைதியாய் கண்ணுறங்கிக் கொண்டிருந்தார். சித்தார்த்தன் அறைக்குள்ளே செல்ல வாயில் நிலையின் மேல் அடி வைத்தார். அப்போது அவர் உள்ளத்தில் ஓர் எண்ணம் உதித்தது. உள்ளே போய் தேவியின் கையை விலக்கி குழந்தையை பார்ப்போமானால் தேவி விழித்துக் கொள்வாள். அதனால் என்னுடைய துறவுக்கு தடை ஏற்படக்கூடும். ஆகவே நான் சென்று புத்த நிலையை அடைந்த பிறகு என் மகனை வந்து காண்பேன் என்று தமக்குள் எண்ணினார். மகனை காண அறைக்குள்ளே செல்லாமலேயே வெளியே வந்துவிட்டார். பிரயாணத்திற்கு ஆயத்தப்படுத்திய கந்தகன் என்னும் குதிரையுடன் தன்னன் வாயிலில் காத்திருந்தான். சித்தார்த்த குமாரன் குதிரை மேல் அமர்ந்து தென்கிழக்கு பக்கமாக குதிரையை செலுத்தினார். அன்று ஆண்டு திங்கள் முழுநிலவுள்ள வெள்ளுவாளால் அஷாட பௌர்ணமி நள்ளிரவு. நகர மக்கள் கண்ணுறங்குகின்றனர். முழுநிலா பால் போன்ற நிலவை எங்கும் வீசுகிறது. இந்த நள்ளிரவிலே சித்தார்த்த குமரன் தன்னந்தனியே குதிரையில் பிரயாணம் செய்கிறார். குதிரைப்பாகன் மட்டும் அவரை பின்தொடர்ந்து செல்கிறான். சித்தார்த்த குமரனுக்கு பிரியமான கந்தகன் என்னும் இக்குதிரை குமரன் நள்ளிரவில் பிரயாணம் செய்வதை விரும்பாமல் மற்றவர்களை விழித்தெழச் செய்வது போல பலமுறை உரத்த சத்தமாக கனைத்தது. அந்த ஒலியை யாரும் கேளாதபடி தேவர்கள் தடுத்துவிட்டார்கள். சித்தார்த்த குமரன் குதிரையை செலுத்தி நகரத்தை விட்டு வெளிப்பட்டார். சாக்கியர் நாடு, கோலியர் நாடு, மல்லர் நாடு ஆகிய நாடுகளை கடந்து 30 யோசனை தூரம் பிரயாணம் செய்தார். கடைசியாக விடியற் காலையில் அனுமை என்னும் ஆற்றங்கரையை அடைந்தார். குமரன் குதிரையில் நின்று இறங்கி தூய்மையான ஆற்று மணலிலே அமர்ந்தார். சன்னன் வந்து அருகில் நின்றான். நான் துறவு கொள்ள போகிறேன். என்னுடைய ஆடையணிகளையும் குதிரையையும் நகரத்திற்கு கொண்டு போவாயாக என்று சித்தார்த்த குமரன் தன்னனிடம் கூறி தமது ஆடையணிகளை கழற்றினார். மனவருத்தம் அடைந்த சன்னன் அவரை வணங்கி, அரசே, அடியேனும் துறவு கொள்ளுகிறேன் என்றான். இப்போது வேண்டாம். தந்தையாரும் சிறிய தாயாரும் யசோதரையும் நான் துறவு கொண்டதை அறிய மாட்டார்கள்.
நீ நகரத்திற்கு போய் என் செய்தியை கூறு, நான் பின்னர் வந்து உனக்கு துறவு கொடுப்பேன் என்று கூறி சன்னனிடம் நகரத்திற்கு போகச் சொன்னார். பின்னர் நீண்டு வளர்ந்திருந்த தமது தலைமயிரை அடியோடு அறிந்தார். அவ்வாறே மீசை தாடிகளையும் களைந்தறிந்தார். எவ்வாறு சித்தார்த்த குமரன் அரசகோலத்தை களைந்து துறவு கோலம் பூண்டார். குதிரைப்பாகன் மனவருத்தத்துடன் நின்றான். சன்னன் மனம் வந்து அழுது கொண்டே கபிலத்து நகரத்தை நோக்கி நடந்தான். அரண்மனையை அடைந்து சுத்தோதன அரசரிடம் சித்தார்த்த குமரன் துறவு பூண்ட செய்தியை கூறினான். இச்செய்தியை கேட்டு அரண்மனையில் இருந்த எல்லோரும் அழுது புலம்பினார்கள். சிறிய தாயாராகிய மகாபிரதாபதி கவுதமி கன்றை இழந்த பசுவைப் போல கதறினார். யசோதரையாரின் துக்கத்தை சொல்லி முடியாது. செய்தி கேட்ட சுத்தோதன அரசர் இடியோசை கேட்ட நாகம் போன்று மூர்ச்சையடைந்து விழுந்து விட்டார். முகத்தில் நீரை தெளித்து மெல்ல விசிறினார்கள். மூர்ச்சை தெளிந்து கண்விழித்தார். குமாரா, உன்னை பிரிந்து எப்படி உயிர் வாழ்வேன், திரும்பி வரமாட்டாயா என்று கதறினார். அமைச்சர்கள் அரசருக்கு ஆறுதல் கூறினார்கள். மகாராஜா கவலைப்படுவதில் பயன் இல்லை, எப்படி நடக்கும் என்பது முன்னமே தெரிந்ததுதானே. அசித முனிவரின் தீர்க்க தரிசனம் வெளியாய்விட்டது. விதியை வெல்ல யாரால் ஆகும், நடப்பது நடந்தே தீரும் என்று கூறி தேற்றினார்கள். ஆனால் இச்சொற்கள் அரசரின் செவியில் ஏறவில்லை. என் அருமை குமாரனை உடனே போய் அழைத்து வாருங்கள் என்று கூறினார். அரசருடைய துயரத்தைக் கண்ட அமைச்சர்கள், நாங்கள் போய் குமாரனை அழைத்து வருகிறோம், கவலைப்படாமல் இருங்கள் என்று ஆறுதல் கூறி அமைச்சர்கள் புறப்பட்டு குமரனை தேடிச் சென்றார்கள். அரசகுமாரன் துறவு பூண்டு வெளியேறிய செய்தி கேட்டு நகர மக்கள் எல்லோரும் கவலையில் ஆழ்ந்தனர். தங்கள் குடும்பத்தில் ஒருவர் பிரிந்து போனது போல கருதி அவர்கள் துயரம் அடைந்தார்கள். கபிலவஸ்து நகரம் துன்பத்தில் மூழ்கியது. ஆயினும் அமைச்சர்கள் அரசர் குமாரனை அழைத்து வரச் சென்றிருப்பதனாலே குமாரன் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை ஆறுதல் அளித்தது. அனுமை ஆற்றங்கரையை விட்டுச் சென்ற கவுதம தபசி கால்நடையாகச் சென்று அனுபிய நகர அருகிலிருந்த மாந்தோப்பினுள் சென்று மன அமைதியோடு தங்கியிருந்தார். பிறகு 8வது நாளில் ராசகிருக நகரத்தை அடைந்தார். நகரத்தின் கிழக்கு வாயில் வழியாக சென்று வீடு வீடாக பிச்சை ஏற்றார். சற்று தொலைவில் உள்ள பண்டவ மலைக்குச் சென்று அதன் அடிவாரத்தில் அமர்ந்துதான் பிச்சை ஏற்றுக்கொண்டு வந்த உணவை உண்ணத் தொடங்கினார். பிச்சை சோறு அவருக்கு அருவருப்பை உண்டாக்கிற்று. அவ்வித எளிய உணவை கண்ணினாலும் கண்டிராத அவர் உண்ண முடியாமல் வாய்க்குமட்டியது. தான் அரசகுமாரன் அல்லர் என்பதையும் எல்லாவற்றையும் துறந்த துறவி என்பதையும் தமக்கு தாமே சிந்தித்து தெளிந்து தமக்கிருந்த அருவருப்பை நீக்கிக் கொண்டு அந்த உணவை உட்கொண்டார். இவ்வாறு உணவை குறைத்துக் கொண்ட கவுதம முனிவர் தமது மனத்தில் உள்ள கிளேசங்கள் எனும் குற்றங்களை வெல்வதற்காக அக்காலத்து துறவிகள் செய்து வந்த வழக்கப்படி கடின தபசுகளை செய்யத் தொடங்கினார். பற்களை இறுக கடித்துக் கொண்டு வாயை மூடிக்கொண்டு வாயின் அன்னத்திலே நாவை நிறுத்தி தீய எண்ணங்களை அகற்றி மனத்தில் நிறுத்தி கடுமையான தபசு செய்தார். அப்போது அவருடைய உடம்பில் வலி ஏற்பட்டது. ஆனாலும் கவுதம முனிவர் தமது முயற்சியை கைவிடவில்லை. நாளடைவில் கவுதம முனிவருடைய உடம்பு இழைத்துவிட்டது. அவருடைய ததை சுருங்கிக் கூடி விழுந்தன. முதுகெலும்பு முடிச்சு போடப்பட்ட கயிறு போல தெரிந்தது. வினா எலும்புகள் எண்ணக்கூடியபடி வெளியே தெரிந்தன. நெற்றியிலும் முகத்திலும் உள்ள தோல் சுருங்கி வயிறு ஒட்டிப் போயிற்று. கண்கள் குழிவழுந்து உட்காரும் போதும் தலை குளிர்ந்தது. கையினால் தலையை தடவினால் தலைமயிர் உதிர்ந்தது. உடம்பை தடவினால் உடம்பில் உள்ள மயிர்கள் உதிர்ந்தன. இந்த நிறம் என்று தெரிந்து கொள்ள முடியாதபடி உடம்பின் நிறம் மாறிவிட்டது. உடம்பில் இவ்வளவு துன்பம் ஏற்பட்ட போதிலும் இவருடைய மனநிலை மட்டும் மாறவில்லை. கவுதம முனிவர் ஒரு சமயம் மலம் கழிக்க உட்கார்ந்தார். வயிறு வற்றி குடல் ஒட்டிப் போனபடியினாலே மலத்துவாரம் அடைபட்டு அதில் அதிக வலி உண்டாயிற்று. அந்த வலி பொறுக்க முடியாமல் கவுதம முனிவர் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டார். எவ்வாறு உடம்பை அடக்கி கட்டுப்படுத்தியபடியினாலே இவருடைய மனமும் கட்டுக்கடங்கி நன்னிலையிலே உறுதியாக இருந்தது. நிர்வாண மோட்சம் என்னும் வீடு பேற்றினை அடைவதற்காக உடம்பையும் உயிரையும் பொருட்படுத்தாமல் அப்பிரண தியானத்தை மும்முரமாக செய்து வந்தார். சென்ற காலத்தை பற்றி சிந்தித்தார். தாம் சிறுவனாக இருந்த காலத்தில் பக்தமங்கல விழாவில் தமது தந்தையார் நிலத்தை உழுது கொண்டிருந்த போது தாம் செய்த ஆனாபான விருதி தியானம்தான் புத்த பதவி அடைவதற்கு உதவியாக இருக்கும் என்றும் அந்த தியானத்தை செய்ய வேண்டும் என்றும் நினைத்தார். ஆனால் உடம்பு வற்றி ஒடுங்கி போன நிலையில் அந்த ஆனாபான ஸ்மிருதி தியானத்தை செய்ய முடியாது. ஆகையினாலே உடம்புக்கு சிறிது வலிவு கொடுத்து அதை தேற்றின பிறகு அந்த தியானத்தை செய்ய வேண்டும் என்று தமக்குள் எண்ணினார். இவ்வாறு எண்ணிய கவுதம முனிவர் தமது பிச்சை பாத்திரத்தை தேடி எடுத்துக்கொண்டு பிச்சை ஏற்பதற்காக ஒருவேளை கிராமத்திற்கு சென்றார். வாடி வற்றிப்போன இவரை கண்ட அக்கிராமத்தார், முன்பு இந்த முனிவர் நமது கிராமத்தில் பிச்சைக்கு வந்தார், பிறகு பிச்சைக்கு வராமல் நின்றுவிட்டார். இவர் வராதபடியால் நாம் உணவு கொண்டு போய் கொடுத்த போது உணவு வேண்டாம் என்று மறுத்துவிட்டு காய்கனிகளை மட்டும் உணவாக உண்டு தவம் செய்தார். இப்போது இவர் பிச்சைக்கு வருகிறார் என்றாலும் வீழ்ச்சி இடுவது என்று நினைத்து உணவு கொடுத்தார்கள்.
ஒரு வைகாசி திங்கள் வளர்விரையில் 14ஆம் நாள் இரவு போதிசத்துவராகிய கௌதம முனிவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது கடைசி யாமத்திலே 5 விதமான கனவுகளை கண்டார். அவை இந்த பரதகண்டம் பாய் போலவும் இமயமலை தலையணை போலவும் கிடந்தன. இந்த பாயிலே கௌதம முனிவர் மல்லாந்து படுத்துக் கொண்டிருப்பது போலவும் பெருபூச்சிகள் கூட்டமாக வந்து இவருடைய கால் நகங்களை மொய்த்துக் கொண்டன. பறவைகள் பறந்து வந்து தம்முடைய காலடியில் தங்கி தம்மை வணங்கியதாக கனவு கண்டார். கௌதம முனிவர் அன்று பத்திரவனத்தில் தங்கி சித்த விசுத்தி செய்து கொண்ட பிறகு மாலை நேரமானவுடன் தாளவனத்தை விட்டு புறப்பட்டு போதிமரம் எனும் அரசமரம் இருக்கும் இடத்திற்கு சென்றார். உறுதியான எண்ணத்துடன் அரசமரத்தில் முதுகை வைத்து பதுமாசனத்தில் அமர்ந்தார். மரத்தின் அடியில் எழுந்தருளியிருந்த புத்தருக்கு ஒரு பொருள் வேண்டும் என்னும் எண்ணம் உண்டாயிற்று. யாரும் ஒருவரை குருவாக கொண்டு அவரை வணங்கி வழிபடுவது நல்லது. குருவை பெறாதவர் நன்மை பெறுவதில்லை. ஆகையினாலே நாமும் ஒரு குருவை நாடிக்கொள்ள வேண்டும். அவருக்கு தாம் மாணவனாக இருந்து அவரை வழிபட வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவரை தேடிக் கொள்ள வேண்டும் என்னும் எண்ணம் அவருக்கு தோன்றியது. ஆகவே அவர் யாரை குருவாக கொள்ளலாம் என்று தமக்குள் சிந்தித்தார். பிறர் உதவி இல்லாமல் என்னாலேயே மிக நன்றாக அறிந்து கொள்ளப்பட்ட அறத்தையே நான் குருவாக ஏற்றுக்கொள்கிறேன். அறத்தையே வழிபட்டு வணங்கி போற்றுகிறேன் என்று தமக்குள் கூறிக்கொண்டார். அப்போது கதம்பதி மகாபிரமன் அவர் முன்தோன்றி வணக்கம் செய்து ஆம் சென்ற காலங்களில் புத்தனான பதவி பெற்ற புத்தர்கள் எல்லோரும் தத்தர்மத்தையே குருவாக வழிபட்டார்கள். ஆகையால் வரும் காலத்திலும் புத்தனான பதவியை அடைய போகிற புத்தர்களும் தத்தர்மமாகிய அறத்தையே குருவாக வழிபடுவார்கள் என்று கூறி வணங்கினார். சகும்பதி பிரமன் மிகவும் மனம் மகிழ்ந்து பகவரை வணங்கி வலம் வந்து தமது பிரமலோகத்துக்கு போய்விட்டார். அதன் பின்னர் பகவன் புத்தர் முதலாக யாருக்கு உபதேசம் செய்யலாம், உபதேசத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவர் யார் என்று தமக்குள் யோசித்தார். முன்பு தம்முடன் இருந்த கொண்டன்யர் முதலிய 5 தாபசரகர்கள் போதிக்கத்தக்கவர்கள் என்று கண்டு அவர்கள் இப்போது எங்கிருக்கிறார்கள் என்று பார்த்தபோது வாரணாசி காசி நகரத்திலே இசிபதனம் என்னும் இடத்தில் இருக்கிறதை அறிந்து அவ்விடம் போக எண்ணினார். அக்காலத்திலே காசி நகரத்திலே மிக்க செல்வந்தனான தன்பதியின் மகன் யசகுலபுத்திரன் இன்பசுகங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தான். அவன் ஒரு நாள் விடியற் காலையில் கண் விழித்துக் கொண்டு பார்த்தபோது மகளிரின் இருப்பைக் கண்டு சித்தார்த்தன் இல்லறத்தில் வெறுப்பு கொண்டது போல தானும் வெறுப்பு கொண்டு மாளிகையை விட்டு புறப்பட்டு வந்தான். வந்தவன் புத்தர் எழுந்தருளியிருக்கும் இசிபதனத்தை அடைந்தான். அப்போது விடியற் காலம் ஆகையால் பகவன் புத்தர் ஆசனத்தில் அமர்ந்து நாணகண்ணினாலே உலகத்தை பார்த்துக் கொண்டிருந்தார். யசகுலபுத்திரன் வரப்போவதையும் அறநெறி கேட்டு தொடர்பு கொள்ளப் போவதையும் அறிந்தார். அப்போது யசகுல புத்திரன் பகவரிடம் வந்து வணங்கினான். பகவர் அவனை உட்காரச் சொல்ல அவனும் அமர்ந்தான். அவனுடைய பக்குவ நிலையை அறிந்த பகவர் தானன் கொடுப்பதானாலும் சீலம் அனுஷ்டிப்பதானாலும் கிடைக்கும் பயன்களையும் இவற்றினாலே கிடைக்கும் உயர்ந்த இன்ப சுகங்களையும் கூறினார். சிற்றின்ப சுகங்கள் குற்றம் உள்ளவை, கீழானவை, அசுத்தமானவை என்பதை விளக்கி உத்தமமான உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று உபதேசம் செய்தார். இதனை கேட்ட யசகுல குமாரனுடைய மனம் விளக்கமடைந்தது. அப்போது பகவன் புத்தர் துக்கம் மற்றும் துக்க நிவாரண மார்க்கம் என்னும் 4 உண்மைகளை விளக்கமாக போதித்தார். தூய்மையான வெள்ளை துணியில் சாயம் பற்றுவது போல துக்கம் மற்றும் துக்க நிவாரண உண்மைகளும் யசகுலபுத்திரன் மனத்தில் நன்றாக பதிந்தன. அதனால் அவன் சோதாபத்தை பலன் அடைந்தான். யசகுல புத்திரனுடைய தாயார் மாளிகையிலே புத்திரனை காணாமல் தன் பதியாகிய தன்பதிக்கு அறிவித்தாள். தன்பதியும் மகனை தேடுவதற்காக 4 திசைகளிலும் குதிரை சேவகரை அனுப்பி தானும் அவனை தேட புறப்பட்டான். தன்பதி தன் மகனுடைய பொற்பாதரட்சையின் அடிச்சுவடுகளைக் கண்டு அதன் வழியே தொடர்ந்து சென்றான். அந்த அடிச்சுவடு இசிபதன் ஆசிரமத்தில் சென்றுவிட்டது. புத்தர் தன்பதி தன் மகனை தேடிக்கொண்டு வருவதை தூரத்திலேயே கண்டு தமது இருத்தியினாலே தன்பதி தன் மகனை காணாதபடி செய்துவிட்டார். அப்போது பகவன் புத்தர் செல்வம், தானம், தானத்தின் புண்ணியம், பாவம் முதலியவை பற்றி தன்பதிக்கு உபதேசம் செய்தார். உபதேசத்தின் கடைசியிலே தன்பதி ரோதாபத்தை பலன் அடைந்தார். பிறகு தன்பதி புத்த தம்ம சங்கம் என்னும் மும்மணியை சரணம் அடைந்து புத்தரானார். உலகத்திலே மும்மணிகளை சரணம் அடைந்த முதல் உபாசகன் யசகுல புத்திரனுடைய தந்தையான காசி நகரத்து தன்பதியே ஆவார். தன் தந்தைக்கு பகவர் போதித்த தர்மோபதேசத்தை கேட்டுக் கொண்டிருந்த யசகுலபுத்திரன் ஞானம் பெற்று எல்லா கிளேசங்களையும் வென்று அரசன் நிலையை அடைந்தார். இல்லறத்தை விட்டு தொடர்பு கொள்ளும் நிலையை அடைந்தார். பகவன் புத்தர் சில நாள் அங்கு தங்கியிருந்த பின்னர் தமது ஜடாதர சீடர்களையெல்லாம் அழைத்துக் கொண்டு கயா நகரத்தின் பக்கமாக சென்றார். அங்கு சென்று ஒரு பாறையின் மேலே அமர்ந்து தமது சீடர்களுக்கு ஆதித்த பரியாய சோத்திரத்தை உபதேசம் செய்தார். அச்சோத்திரத்தின் சுருக்கம்: உலகத்தில் எல்லா பொருள்களும் தீப்பற்றி எரிகின்றன. கண் என்னும் பொறி தீப்பற்றி எரிகிறது. லோகம் உருவம் என்னும் தீயினாலே விஞ்ஞானத்தை தீப்பிடித்து இருக்கிறது.
ஸ்பர்ச மூலமாக வருகின்ற சுகம் துக்கம் உபேட்சை என்கிற 3 விதமான வேதனை நெருப்பினாலே தீப்பற்றி எரிகிறது. இவ்வாறே ஐம்புலங்களிலும் தீப்பற்றி எரிகிறது. ராகத்தை துவேஷத்தி பிறப்பு நரைத்திரை மூப்பு மரணம் சோகம் துன்பம் விருப்பு வெறுப்பு என்கிற தீயினாலே எல்லா பொருள்களும் தீப்பற்றி எரிகின்றன. இந்த ஆதித்த பரியாய சூத்திரத்தை உபன்யாசிக்க கேட்ட பிக்குகள் அசந்த பலன் அடைந்தார்கள். வெங்குசார அரசன் பகவன் புத்தரை தன் அரண்மனைக்கு எழுந்தருளும்படி செய்தி அனுப்பினான். பகவர் சீடர்களோடு புறப்பட்டு ராசகிருக நகரம் சென்றார். அதிகாலையிலிருந்து அவரை காண்பதற்காக வந்து கூடுகிற ஜனக்கூட்டத்தை கடந்து வருவதற்கு அதிக நேரம் சென்றது. ஜனங்கள் புத்தரை வணங்கினார்கள், அவருடைய குணங்களை பேசினார்கள். சிலர் அவரை விட்டு பெரிய மனம் வராமல் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். சிலர் அவர்களை விலக்கி வழிவிட்டார்கள். மக்கள் எல்லோரும் பகவன் புத்தரை கண்டு மனம் மகிழ்ந்தார்கள். சுத்தோதன அரசர் தன் மகன் புத்த பதவியை அடைந்து ராசகிருக நகரத்தில் தங்கி தர்மோபதேசம் செய்கிறதை கேள்விப்பட்டு அவரை கபிலத்து நகரத்துக்கு அழைத்து வர தமது அமைச்சர் ஒருவரை பரிவாரங்களுடன் அனுப்பினார். அவரும் பரிவாரங்களுடன் வந்து விழுப்புரத்தில் தங்கி தர்மோபதேசம் செய்து கொண்டிருந்த பகவன் புத்தருடைய உபதேசத்தை கேட்டு அரசன் பதம் அடைந்தார். அவருடன் வந்தவர்களும் அரசன் பதம் அடைந்தார்கள். பிறகு இவர்கள் எல்லோரும் சந்நியாசம் பெற்று துறவு கொண்டார்கள். அழைத்து போக வந்து காரியத்தை மறந்துவிட்டார்கள். சுத்தோதன அரசர் மீண்டும் ஒரு அமைச்சரை பரிவாரங்களுடன் அனுப்பினார். அவரும் முன்னவரை போலவே உபதேசம் கேட்டு சந்நியாசம் பெற்று வந்த காரியத்தை மறந்துவிட்டார்கள். இவ்வாறு 9 பேரை அனுப்ப 9 அகந்த பலன் பெற்று துறவியாய்விட்டார்கள். பிறகு சுத்தோதன அரசர் யோசித்து கடைசியாக உதாயி என்பவரை அனுப்ப தீர்மானித்தார். இந்த உதாயி என்பவர் சித்தார்த்த குமாரன் பிறந்த அதே நாளில் பிறந்தவர். புத்தரின் இளமை வயதில் அவருடன் நண்பராக இருந்து விளையாடியவர். உதாயி தேரரின் வேண்டுகோளுக்கு இணங்கி பகவன் புத்தர் கபிலத்து நகரம் போக புறப்பட்டார். ஆர்த்தந்தர்களுடன் புறப்பட்டு இடைவெளியிலே கூடுகிற மக்களுக்கு தர்மோபதேசம் செய்து கொண்டே வைசாக பௌர்ணமி நாளிலே கபிலத்து நகரத்தை அடைந்தார். உதாயி தேரர் முன்னதாக சென்று இவர் வருகையை சுத்தோதன அரசருக்கும் மற்றவர்களுக்கும் தெரிவித்தார். பகவன் புத்தர் கணக்கற்ற ஆர்த்தந்தர்களோடு நிக்ரோத ஆராமத்தில் நின்றார். இயற்கையிலேயே இருமாவுள்ள அரசகுலத்தில் பிறந்த சாக்கியர்கள் சித்தார்த்த குமரன் வயதிலே நமக்கு இளையவன் என்று நினைத்து தாங்கள் வணக்கம் செய்யாமல் மது குமாரர்களையும் குமாரத்திகளையும் வணக்கம் செய்வித்தார்கள். அவர்களுடைய எண்ணத்தை அறிந்த பகவன் தமது இருத்தியினாலே மண்ணிலிருந்து கிளம்பி ஆகாயத்திலே நின்றார். இதனை கண்ட சுத்தோதன அரசர் உமது இருத்தியை கண்டு உம்மை வணங்குகிறேன் என்று கூறி புத்தரை கைகூப்பி வணங்கினார். இதைக் கண்ட மற்ற சாக்கியர்களும் இவரை கைகூப்பி வணங்கினார்கள். பிறகு பகவன் புத்தர் ஆகாயத்திலிருந்து இறங்கி கீழே வந்து தமது ஆசனத்தில் அமர்ந்து அங்கு வந்திருந்த மக்கள் கூட்டத்திற்கு விசந்தர ஜாதகத்தை கூறினார். எல்லோரும் கேட்டு இன்பம் அடைந்தார்கள். பின்னர் எல்லோரும் பகவன் புத்தரை வணங்கி தத்தம் இல்லங்களுக்கு சென்றார்கள். பகவன் புத்தர் அன்றிரவு சீடர்களுடன் நிக்ரோத ஆராமத்திலேயே தங்கினார். அடுத்த நாள் பிக்ஷா நேரம் வந்தபோது பகவன் புத்தர் தமது சீடர்களுடன் புறப்பட்டு கபிலத்து நகரத்தில் வீடு வீடாக பிக்ஷைக்கு சென்றார். நகர மக்கள் தங்கள் மாளிகைகளில் லிங்க மந்திரம் என்னும் தாளரங்களை திறந்து நமது அரச குமாரராகிய சித்தார்த்த குமரன் பிக்ஷைக்காக போகிறார் என்று சொல்லிக் கொண்டு ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். யசோதரை தேவியார் பகவன் புத்தர் பிக்ஷைக்கு போகிறதை கேள்விப்பட்டு லிங்க மந்திரத்தை திறந்து பார்த்தார். அப்போது அவர் என்னுடைய கணவர் முன்பு இந்நகரத்தில் உலாவச் சென்ற போது பொற்றேரில் அமர்ந்து 64 விதமான ஆபரணங்களை அணிந்து மாணிக்கங்களினாலே ஒளிவிடுகிற கிரீடத்தை அணிந்து லட்சம் பொன் முத்துமாலைகளை மார்பிலே தரித்து இந்திரன் போல சென்றார். இப்போது தலைமுடி தாடி மீசைகளை வழித்து போட்டு அறையிலும் தோளிலும் காவிய ஆடை அணிந்து ஒரு பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கால்நடையாக பிக்ஷைக்கு வருகிறாராம். இந்த கோலம் அவருக்கு உசிதமானதா என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். அப்போது பகவன் புத்தர் அவ்வழியே வர அவருடைய திருமேனியிலிருந்து 6 நிறமுள்ள புத்த ஒளி வீசியதைக் கண்டு யசோதரை வியப்படைந்தார். ஓடோடிச் சென்று தமது மாமனாரான சுத்தோதன அரசரிடம் போல் தங்களுடைய குமாரர் திருவழியே பிக்ஷை எடுத்துக்கொண்டே போகிறார் என்று தெரிவித்தார். இதை கேட்ட அரசர் இடுக்கிக் எழுந்து விரைந்து சென்று பகவன் புத்தர் முன்னிலையில் நின்று சுவாமி நமக்கு ஏன் வெட்கத்தை உண்டாக்குகிறீர்? இதற்காக பிக்ஷை ஏற்கிறீர்? பிக்ஷுக்களுக்கு அரண்மனையில் ஆகாரம் கொடுக்க முடியாது என்று ஜனங்களுக்கு தெரிவிக்கிறீர்களா என்று கேட்டார். அப்போது பகவன் புத்தர் மகாராசரே இது நமது பரம்பரை வழக்கம் என்று விடை கூறினார். இதை கேட்டு வியப்படைந்த சுத்தோதன அரசர் சுவாமி நமது பரம்பரை மகாசங்கரர் கத்திரிய ராஜவம்சம். இதில் பிக்ஷைக்கு போன அரசர் ஒருவரும் இருந்ததில்லை என்று கூறினார். மகாராசரே தாங்கள் கூறுவது தங்களுடைய பரம்பரை. நமது பரம்பரை என்றால் யுவங்கரர் குண்டஞ்சர் முதலான புத்தர்களுடைய பரம்பரை.
அந்த புத்தர்களும் அவர்களுக்கு முன்பிருந்த ஆயிரக்கணக்கான புத்தர்களும் பிக்ஷையாசித்து வாழ்ந்தார்கள் என்று அருளிச் செய்தார். பிறகு அரசர் பகவன் புத்தர் கையிலிருந்து பிக்ஷா பாத்திரத்தை தமது கையில் வாங்கிக் கொண்டு புத்தரையும் பிக்கு சங்கத்தாரையும் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார். அரண்மனையிலே எல்லோருக்கும் உணவு கொடுத்து உண்டித்தார். உணவு சாப்பிட்டான பிறகு பகவர் அவருக்கு அனுமோதனா உபதேசம் செய்தார். அதனை கேட்ட அரசர் சக்ருதாகாமி நிலையை அடைந்தார். அவருடன் இருந்து உபதேசம் கேட்ட பிறகு கௌதமியும் சௌதாபத்தை நிலையை பெற்றார். யசோதரை தேவியார் பகவன் புத்தரை பார்க்க வரவில்லை. பகவன் புத்தர் தமது பிக்ஷை பாத்திரத்தை சுத்தோதன அரசரிடம் கொடுத்து யசோதரையாரிடம் கொண்டு போகச் சொல்லி தாமும் அவரை பின்தொடர்ந்தார். பகவன் புத்தர் தமது இருப்பிடத்திற்கு வருவதையறிந்த யசோதரையார் எதிர் சென்று அவர் பாதத்தில் வீழ்ந்து வணங்கி அவருடைய இரு பாதங்களையும் பிடித்துக் கொண்டு அழுதார். புத்தர் யசோதரையாரை தமது மகள் போல கருதி வாழா இருந்தார். பிறகு யசோதரையாரின் மனம் தன் பயப்பட்ட போது சுத்தோதன அரசரையும் பகவன் புத்தரையும் கண்டு வெட்கம் கொண்டு எழுந்து குணமாக இருந்தார். அப்போது சுத்தோதன அரசர் புத்தரிடம், சுவாமி தாங்கள் ஆடையணிகளை நீக்கி காவி உடை தரித்ததை கேட்டு என் மருமகளும் ஆடை அணிகளை கழற்றிவிட்டு காஷாய ஆடை அணிந்தார். ஒரு நாளைக்கு ஒரே வேளை உணவு உண்டார். தாங்கள் விலை உயர்ந்த ஆசனங்களை நீக்கி சாதாரண ஆசனத்தில் அமர்வதை கேட்டு இவரும் சாதாரண ஆசனத்தில் அமர்வதை வழக்கமாக கொண்டார். அரச கோபங்களை எல்லாம் நீக்கி ஒரு துறவியைப் போலவே வசித்து வருகிறார். இவ்வாறு யசோதரை தேவியாரை பற்றி சுத்தோதன அரசர் கூறியதை கேட்ட பகவன் புத்தர் அவர்களுக்கு சந்திர கிண்ணற ஜாதக கதையை உபதேசம் செய்தார். யசோதரையார் தாமும் பிக்குணியாக விரும்பினார். ஆனால் பகவன் புத்தர் அதற்கு இணங்காமல் அவருக்கு துறவு கொடுக்க மறுத்தார். கபிலம்பு நகரத்திற்கு வந்த 7ஆம் நாள் பிக்கு சங்கத்தாருடன் அரண்மனைக்கு போய் பகவன் புத்தர் உணவு கொண்டார். அப்போது யசோதரை தேவியார் தமது 7 வயதுள்ள ராகுல குமாரனை நன்றாக அலங்காரம் செய்து, மகனே, அதோ பிக்குகள் சூழப் போகிற பொன் நிறமாக பிரகாசிக்கிறவர் உன்னுடைய தகப்பனார். உனக்கு உரியதை அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள் என்று கூறி அனுப்பினார். ராகுல குமாரன் புத்தரிடம் போய் மிக அன்போடு தங்களுடைய நிழல் எனக்கு மிகவும் சுகமானது என்பது முதலாக சில வார்த்தைகள் கூறினார். பகவன் புத்தர் பிக்கு சங்கத்துடன் உணவு கொண்ட பிறகு அனுமோதனா தர்மோபதேசம் செய்து ஆசனத்திலிருந்து எழுந்து நடந்தார். ராகுல குமாரனும் எனக்கு கிடைக்க வேண்டியதை கொடுங்கள் என்று பின்தொடர்ந்து சென்றான். புத்தரும் குமாரனை வரவேண்டாம் என்று தடுக்கவில்லை. பார்த்துக் கொண்டிருந்தவர்களும் தடுக்கவில்லை. குமாரன் பகவரை பின்தொடர்ந்து விகாரைக்கு சென்றார். பகவன் புத்தர், எனக்கு போதி மண்டலத்திலே கிடைத்த 7 விதமான உத்தம தனத்தை இவனுக்கு கொடுப்பேன் என்று தமக்குள் நினைத்து சாரிபுத்திர தேரரை அழைத்து ராகுல குமாரனுக்கு சந்நியாசம் தரும்படி சொன்னார். அவ்வாறே ராகுல குமாரனுக்கு சந்நியாசம் கொடுக்கப்பட்டது. ராகுல குமாரனுடைய சந்நியாசத்தை சுத்தோதன அரசர் அறிந்து மிகவும் விசனமடைந்தார். அவர் பகவன் புத்தரிடம் வந்து, வணக்கம், இது ஒரு பக்கத்திலே இருந்து பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமல் சிறுவர்களுக்கு சந்நியாசம் கொடுக்க கூடாது என்னும் வரந்தரும்படி வேண்டிக் கொண்டார். பகவன் புத்தர் அதற்கு இணங்கி, பிக்ஷுக்களே, இனி பெற்றோருடைய அனுமதி கிடைக்காத சிறுவர்களுக்கு சந்நியாசம் கொடுக்காதீர்கள் என்று கூறி சட்டம் செய்தார். அடுத்த நாள் சுத்தோதன அரசருக்கும் கௌதமி தேவிக்கும் பிறந்த நந்தகுமாரனுக்கு இளவரச பட்டமும் திருமணமும் நடக்க ஏற்பாடாகியிருந்தது. பகவன் புத்தர் நந்தகுமாரனுடைய மாளிகைக்கு சென்று உணவு அருந்தி பிக்ஷாபாத்திரத்தை நந்தகுமாரன் கையில் கொடுத்து முன்னே நடந்தார். நந்தகுமாரன் அவரை பின்தொடர்ந்து சென்றான். அப்போது மணப்பெண்ணாகிய தன்பத் கல்யாணி என்பவள் நந்தகுமாரனை கண்ணால் பார்த்து திரும்பி வாருங்கள் என்று கூறுவது போல நோக்கினாள். குமரனும் அதனை அறிந்து பாத்திரத்தை எப்போது வாங்கிக் கொள்வார் என்று நினைத்த வண்ணம் பின்தொடர்ந்தான். பகவர் விகாரைக்கு சென்றார். குமரனும் மரியாதையோடு பின்தொடர்ந்தான். அப்போது பகவர் நந்தனை பார்த்து, நந்தா, நீ சந்நியாசம் பெறுவதற்கு விரும்புகிறாயா என்று கேட்டார். அவனும் ஆம் என்று விடை கொடுத்தான். பகவன் புத்தர் நந்தகுமாரனுக்கு சந்நியாசம் கொடுத்தார். அரச குடும்பத்திலே பிறந்த அநேக அரசகுமாரர் பகவன் புத்தரிடம் வந்து தர்மங்கேட்டு துறவு பூண்டனர். வனத்தில் தங்கியிருந்த போது வைசாலி நகரத்தார் அனுப்பிய தூதுவர்கள் வந்து அந்த நகரத்தில் உள்ள கொள்ளை நோய் இடையே ஒழிக்கும்படி கேட்டுக் கொண்டார்கள். 6 வகையான சமயத்து தலைவர்கள் வந்து அந்நோயை போக்க முயன்றனர். ஆனால் அந்நோய் நீங்கவில்லை. அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி பகவன் புத்தர் வைசாலிக்கு சென்றார். சென்றவுடனே கொள்ளை நோய் நீங்கிற்று. நோயாளிகள் நலன் அடைந்தார்கள். பிறகு பகவன் புத்தர் அங்கு அரதன் சூத்திரத்தை ஓதி உபதேசம் செய்தார். பெருந்தொகையானவர் புத்தரானார்கள். அக்காலத்தில் தாக்கியிருக்கும் கோலியருக்கும் வகை ஏற்பட்டு போர் செய்யத் தொடங்கினார்கள். நாட்டில் மழை பெய்யாமல் வர்க்கடம் ஏற்பட்டது. 2 நாட்டாருக்கும் இடையே பாய்ந்து வயல்களுக்கு நீர் கொடுத்த உரோகிணி ஆற்றில் நீர் குறைந்தது. நிலங்களுக்கு நீரை பாய்ச்சுவதில் ஏற்பட்டதுதான் இந்த பகையும் போரும்.
இரு நாட்டாரும் போருக்கு ஆயத்தமாக நின்றபோது பகவன் புத்தர் தமது நாண கண்ணினால் இந்நிகழ்ச்சியை அறிந்து போர்க்களத்தின் இடையே இரு தரத்தாருக்கு நடுவில் அகாயத்திலே நின்று அறவுரை நிகழ்த்தினார். அதனை கேட்ட இருதரத்தாரும் போரை நிறுத்தினார்கள். அங்கேயும் உபதேசம் கேட்டு பவித்தரானார்கள். சில காலம் சென்ற பிறகு சுத்தோதன அரசர் நோய் வாய்ப்பட்ட செய்தி அறிந்த பகவன் சில பீக்குகளுடன் புறப்பட்டு சென்று நோயாய் கிடந்த அரசருக்கு நிலையாமை பற்றி அறவுரை வழங்கினார். அதனை கேட்ட அரசர் புத்தரை தொழுது நிர்வாண மோட்சம் அடைந்தார். சுத்தோதன அரசர் இறந்த பிறகு பகவன் புத்தரின் இளையதாயாரான பிரஜா கௌதமி தேவியார் தொடர்பு கொள்ள விரும்பினார். அவர் ஆலவனத்தில் தங்கியிருந்த பகவனிடம் வந்து தமக்கு சந்நியாசம் கொடுத்து பிக்குணியாகும்படி கேட்டுக் கொண்டார். மகளிரை புத்த பிக்ஷு சங்கத்தில் சேர்க்க விருப்பம் இல்லாதபடியால் பகவர் அவருக்கு சந்நியாசம் கொடுக்க மறுத்து வைசாலி நகரத்திற்கு போய்விட்டார். ஆனால் பிரஜா கௌதமி தேவியாரும் மற்றும் சில சிறைகளும் தலைமயரை சிறைத்துக் கொண்டு மஞ்சள் ஆடை அணிந்து கால் நடையாக வைசாலி நகரத்திற்கு பகவரை நாடிச் சென்றார்கள். வழி நடந்ததால் கால்கள் வீங்கி புழுதி படிந்த ஆடையுடன் அவர்கள் அழுது கொண்டே பகவன் இடத்திற்கு வந்தார்கள். அவர்களை பகவரின் அணுக்க தொண்டரான ஆனந்த மகாதேரர் கண்டு அவர்களிடம் சென்று அவர்கள் வந்த காரணத்தை அறிந்து பகவன் புத்தரிடம் சென்று செய்தியை கூறி அவர்களுக்காக பரிந்து பேசினார். பகவன் தமது புத்த சங்கத்தில் மகளிரை சேர்க்க விரும்பவில்லை. ஆனால் ஆனந்த மகாதேரர் பிரஜா கௌதமியார் புத்தருடைய குழந்தை பருவத்தில் அவரை போற்றி வளர்த்ததை சுட்டிக்காட்டி அவரை சங்கத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டினார். அதன்மேல் பகவர் பிக்குணிகளுக்கென்று 8 விதமான கடமைகளை வகுத்து அக்கடமைகளை ஏற்றுக்கொண்டால் பிக்குணிகள் சங்கத்தில் சேரலாம் என்று உத்தரவு கொடுத்தார். அந்த கடமைகளை ஏற்றுக்கொண்டபடியால் அந்த திரைகள் சங்கத்தில் பிக்குணிகளாக சேர்க்கப்பட்டனர். புத்தர் திரைகளை சங்கத்தில் சேர்த்துக் கொள்ள உடன்பட்ட போதிலும் அதனால் நேரிட போகிற தீமையை நன்கு உணர்ந்தார். அவர் ஆனந்த மகா தேரரிடம் புத்த சங்கத்திலே திரைகள் சேர்க்கப்படாமல் இருந்தால் புத்த தர்மம் 1000 ஆண்டுகள் நிலை பெற்றிருக்கும். நெறிகள் சேர்க்கப்படுவதனாலே இப்போது 500 ஆண்டுகள் தான் நிலைத்திருக்கும் என்று அருளிச் செய்தார். பின் வைசாலியிலிருந்து திராவத்தி நாட்டுக்கு சென்று அங்கு கார்காலத்தை கழித்த பின் ராசகிருகம் திரும்பி வந்தார். பகவன் புத்தருக்கு எதிரிகளாக 6 குருமார்கள் இருந்தார்கள். இந்த அனைவரும் வைசாலி நகரத்தாரால் தங்கள் நாட்டில் ஏற்பட்டிருந்த கொள்ளை நோயை தீர்ப்பதற்காக வரவைக்கப்பட்டு அவர்களால் அந்நோய் தீர்க்கப்படாமல் போகவே பகவன் புத்தரை அவர்கள் அழைக்க அவர் சென்று அந்நோயை போக்கினார். அந்த சமயத்தாருக்கு ஏராளமான சீடர்கள் இருந்தும் அவர்கள் புத்தருடைய செல்வாக்கையும் சிறப்பையும் கண்டு பொறாமை கொண்டார்கள். இவர்கள் பிம்பசார அரசனிடம் செல்வாக்கு பெற எவ்வளவோ முயன்று பார்த்தும் வெற்றி பெறாமல் திராவத்தி நாட்டு அரசன் பிரசேனதித்து என்பவனிடம் செல்வாக்கு பெறலாம் என்று நினைத்து அவனிடம் சென்றார்கள். இதையறிந்த புத்தர் திராவத்திக்கு சென்று அரசன் முன்பும் மக்களின் முன்பும் தமது இருச்சல் சக்தியினாலே ஆகாயத்திலே ஒரு பெரிய சாலையை உண்டாக்கினார். பௌத்த மதத்திற்கு ஏற்பட்ட வெற்றியினாலும் தங்களுக்கு உண்டான தோல்வியினாலும் அவமானமும் பொறாமையும் கொண்ட 6 சமயக் குருமாரும் புத்தர் மீது வஞ்சம் தீர்த்துக் கொள்ள நினைத்தார்கள். அவர்கள் நேர்மையான வழியை விட்டு கீழான முறையை கையாண்டார்கள். தங்கள் மதத்தை சார்ந்த சிந்தா மாணவிகை என்னும் பெயருள்ள ஒரு அழகுள்ள மகளை தோண்டிவிட்டு புத்தர் மீது அவதூறு கூறும்படி ஏவினார்கள். அவளும் அதற்கு உடன்பட்டாள். சிந்தா மாணவிகை நாள்தோறும் இரவு வேளையில் புத்தர் தங்கியிருந்த இடத்திற்கு வருவதும் காலை வேளையில் அவ்விடத்திலிருந்து போவதுமாக பலரும் பார்க்கும்படி பல நாட்கள் செய்து வந்தாள். இவ்வாறு பலமுறை இவளை பார்த்தவர்கள் இவள் மீது ஐயம் கொண்டார்கள். ஊரார் இதை பற்றி அவதூறு பேசவும் தொடங்கினார்கள். பிறகு அவள் வயிற்றில் கருவாய்த்து கற்பம் கொண்டவள் போல நடித்தாள். கற்ப பெண்ணின் வயிறு போன்று மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பொருளை வயிற்றில் கட்டிக்கொண்டு தோல் கொண்டவள் போல நடித்தாள். இவ்வாறு நடித்து ஓராரிடத்தில் ஐயத்தையும் அபவாத பேச்சையும் உண்டாக்கினாள். 9 மாதம் சென்ற பிறகு ஒரு நாள் மாலை பகவன் புத்தர் தர்ம போதனை செய்து கொண்டிருந்த இடத்திற்கு போனாள். பெருங்கூட்டம் திரண்டிருந்த அந்த சபையிலே சென்று புத்தர் மீது கூட ஒழுக்க குற்றம் சாற்றினாள். தான் கர்ப்பமானதற்கு காரணமாக இருந்தவர் புத்தர் என்றும் தனக்கு பிள்ளை வேறு உண்டாகும் காலம் நெருங்கிவிட்டபடியால் அதற்கு வேண்டிய வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் எல்லோருக்கும் மத்தியில் சென்று கூறினாள். அப்போது புத்தர் தமது உபதேசத்தை நிறுத்திக் கொண்டு தங்காய் நீ கூறுவது மெய்யா பொய்யா என்பது எல்லோருக்கும் தெரியாது. ஆனால் அதன் உண்மை உனக்கும் எனக்கும் தெரியும் என்று கூறினார். அப்போது என்ன அதிசயம், அவள் கர்ப்பவதி போல வயிற்றில் கட்டியிருந்த மரத்துண்டு அவிழ்ந்து கீழே விழுந்து அவள் கால் விரல்களை காயப்படுத்திற்று. சக்கரன் இந்திரன் தனது ஏவலாளர்களை ஏவ அவர்கள் துண்டலிகள் போல் சென்று கயிற்றை கடித்து அவள் வயிற்றில் கட்டியிருந்த மரத்துண்டு அருந்து விழும்படி செய்தார்கள். அப்போது அங்கிருந்த ஜனங்கள் எல்லோரும் உண்மையறிந்து அவளை வைத்து அடித்து துரத்தினார்கள். அவமானம் அடைந்து அவ்விடத்தினின்று அவள் ஓடினாள். பிறகு பூமி வெடித்து அதில் விழுந்து நரகத்தை அடைந்தாள்.
பகவன் புத்தர் பதவியடைந்த 9ஆம் ஆண்டு கார்காலத்தில் கோசிகன் என்பவருடைய கோசிகாராமத்தில் தங்கியிருந்த போது ஒரு யானை நாள்தோறும் காய்கனி கிழங்குகளை கொண்டு வந்து அவருக்கு கொடுத்துக் கொண்டிருந்தது. இந்த யானையினுடைய உணர்வையும் அன்பையும் கண்ட பகவர் இதை பற்றி ஒரு சோத்திரத்தை அருளிச் செய்தார். ததாகதர் போதிஞானம் அடைந்த 13ஆம் ஆண்டில் பகவன் புத்தர் ஜேதவனத்தில் தங்கியிருந்த போது ராகுல தேரருக்கு 20 வயது நிரம்பிற்று. அதனால் அவருக்கு உற்சம்பதா துறவு கொடுக்கப்பட்டது. அதே ஆண்டு பகவர் கபிலத்து நகரம் சென்றார். பகவர் ஆலவனத்திலே தங்கியிருந்த போது ஒரு நாள் அவருடைய மாமனாராகிய சுப்ரபுத்தர் ததாகதரை இழிவாக பேசி அவமானப்படுத்தினார். சுப்ரபுத்தர் தன் மகளாகிய யசோதரையாரை விட்டு துறவு பூண்ட ததாகதரிடம் தினமும் பகையும் கொண்டிருந்தார். ஆகவே அவர் ஆலவனத்தில் ததாகதர் தங்கியிருந்த போது அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்னும் கருத்தோடு மது குடித்து வெறி கொண்டு ததாகதரிடம் சென்றார். அப்போது ததாகதர் பிக்ஷைக்காக நகர தெருவிலே நடந்து கொண்டிருந்தார். சுப்ரபுத்தர் ததாகதரை மறைத்து தடுத்து பலவகையாக ஏசி இகழ்ந்து பேசினார். அவனுடைய நிந்தனைகள் கட்டுக்கடங்காமல் அளவுக்கு மீறிச் சென்றன. அப்போது ததாகதர் அமைதியாக பக்கத்தில் இருந்த ஆனந்த தேரரை பார்த்து சுப்ரபுத்தரை ஒரு வாரத்திற்குள் பொம்மி விழுங்கிவிடும் என்று தீர்க்க தரிசனம் கூறினார். அதை கேட்ட சுப்ரபுத்தர் எள்ளி நகைத்து மென்மேலும் தோற்றினார். பிறகு ததாகதரின் தீர்க்க தரிசனத்தை நினைத்து ஒரு வாரம் வரையில் பூமியில் இல்லாமல் உயரமான மாளிகையிலே தங்கியிருந்தார். ஆனால் 7ஆம் நாள் பூமிவெடித்து அவரை விழுங்கிவிட்டது. அவர் அபிசி என்னும் நரகத்தை அடைந்தார். பகவன் புத்தர் போதிஞானம் அடைந்த 20வது ஆண்டிலே, அதாவது நமது 55வது வயதில் நமக்கு ஒரு அணுக்கத் தொண்டரை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பினார். அதனால் வெளுவன கந்தகுடியிலே இருந்தபோது சீடர்களையெல்லாம் அழைத்து பிக்குகளே, ததாகதருக்கு வயது அதிகம் ஆயிற்று. அவருக்கு ஒரு அணுக்கத் தொண்டர் தேவை. உங்களில் யாருக்கு அணுக்கத் தொண்டராயிருக்க விருப்பமோ அவர் எழுந்து நின்று சம்மதத்தை தெரியப்படுத்தலாம் என்று அருளிச் செய்தார். அப்போது பிக்குகள் எல்லோரும் நான் என்று கூறி தங்கள் விருப்பத்தை தெரிவித்தார்கள். ஆனால் புத்தர் அவர்களையெல்லாம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். ஆனந்த மகாதேரர் மட்டும் வாளா இருந்தார். பகவன் புத்தர் வரங்களை அளித்து ஆனந்த தேரரை தமக்கு அணுக்கத் தொண்டராக ஏற்றுக்கொண்டார். அது முதல் பகவன் புத்தர் பரிநிர்வாணம் அடைகிற வரையில் ஆனந்த மகாதேரர் அவருக்கு அணுக்கத் தொண்டராக இருந்தார். அக்கால கோசல நாட்டிலே அங்குலி மாலன் என்னும் ஒரு கொடியவன் இருந்தான். அவன் வழிப்போக்கர்களை கொன்று அவர்களின் கை விரல்களில் வெட்டி ஒன்றை எடுத்து மாலையாக கழுத்தில் அணிந்து கொண்டிருந்தான். அதனால் அவனுக்கு அங்குலி மாலன் என்னும் பெயர் உண்டாயிற்று. அவன் அணிந்திருந்த அங்குலி மாலையில் 998 விரல்கள் இருந்தனவாம். இந்த கொடிய கொலைகாரனை நல்வழிப்படுத்த பகவன் புத்தர் கருதினார். அவனிடம் போகக்கூடாதென்று பலர் பகவன் புத்தரை தடுத்தார்கள். ஆயினும் பகவர் அவனிருக்கும் காட்டில் சென்று அவனுடன் உரையாடி அவனை நல்வழிப்படுத்தினார். அவன் நல்லறிவு பெற்று திரிசரணம் அடைந்து புத்த சங்கத்தில் சேர்ந்து துறவியானான். சிறிது காலத்திற்குள் அகந்த நிலையையும் அடைந்தான். புத்தரின் பவித்த மதம் நாளுக்கு நாள் வளர்ந்து நாட்டில் செல்வாக்கு பெறுவதை கண்ட எதிர் சமயத்து தலைவர்கள் மிகவும் பொறாமை கொண்டார்கள். பகவன் புத்தருக்கு 72 வயதாயிற்று. ததாகதருக்கு நாடெங்கும் பெரும் புகழும் மதிப்பும் ஏற்பட்டது. பவித்த சங்கத்தை மக்கள் மதித்து போற்றினார்கள். புத்தருடைய உறவினரும் அவரிடம் உறவு பூண்டு திக்கு சங்கத்தில் இருப்பவனுமாகிய தேவதத்தனுக்கு பதவி ஆசை ஏற்பட்டது. பகவன் புத்தருக்கு பதிலாக தானே பவித்த சங்கத்தின் குருவாக இருந்து பெருமையடைய வேண்டும் என்று அவன் பெரிதும் விரும்பினான். நாளுக்கு நாள் இந்த ஆசை அவன் உள்ளத்தில் பெருகி வளர்ந்தது. தேவதத்தன் பிம்பகார அரசன் மகனும் இளவரசனுமான அஜாத சத்துருவிடம் சென்று தான் அடைந்துள்ள இருத்திகளின் உதவியினாலே சில அற்புதங்களை செய்து காட்டி அரச குமாரனை தன்வயப்படுத்தினான். தேவதத்தன் என்றைக்காவது ஒரு நாள் பவித்த சங்கத்தின் தலைமை பதவியை பெற வேண்டும் என்று எண்ணினான். வெளுவன ஆராமத்தில் பகவன் புத்தர் உபதேசம் செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் தேவதத்தன் எழுந்து நின்று வணங்கி பகவன் புத்தருக்கு அதிக வயதாய்விட்டபடியால் சங்கத்தின் தலைமை பதவியை தனக்கு கொடுக்கும்படி கேட்டான். புத்தர் பதவி ஒருவர் கொடுக்க ஒருவர் பெறுவதென்று பல பிறவிகளில் முயன்று பெறப்படுவது என்று கூறி பகவன் மறுத்துவிட்டார். அது முதல் தேவதத்தனுக்கு பகைமை உணர்ச்சி ஏற்பட்டு பகவன் புத்தரை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்னும் தீய எண்ணம் வளர்ந்தது. பின் அவன் பல சீடர்களுடன் புத்தரை விடுத்து தனியே சென்று போதிக்கலானான். புத்தர் பிறகு ஆனந்தரை அழைத்து குசிநகரத்துக்கு சென்று அந்நகரத்து வள்ளர்களுக்கு தாம் பரிநிர்வாணம் அடைய போவதை சொல்லி வரும்படி அனுப்பினார். இன்று இரவு கடையாமத்திலே ததாகதர் பரிநிர்வாணம் அடைய போகிறார். ததாகதர் நமது நாட்டுக்கரையில் வந்து பரிநிர்வாணம் அடைந்த போது நாம் அவ்விடம் இல்லாமல் போனோமே என்று பிறகு நீங்கள் வருந்த வேண்டாம் என்ற செய்தியை நகரத்தாருக்கு சொல்லிவிட்டு வரும்படி அனுப்பினார். ஆனந்த தேரரும் இன்னொரு தேரரும் புறப்பட்டு குசிநகரம் சென்றார்கள். அப்போது நகர மண்டபத்திலே மள்ளர்கள் ஏதோ காரணமாக கூட்டங்கூடியிருந்தார்கள். அவர்களிடம் சென்று பகவன் கூறிய செய்தியை ஆனந்த தேரர் கூறினார். இதை கேட்ட மள்ளர்கள் வருத்தம் அடைந்தனர். இச்செய்தி உடனே நகரமெங்கும் பரவியது.
முதியவரும் இளையவரும் பெண்களும் குழந்தைகளும் அழுது புலம்பினார்கள். பிறகு மல்லர்கள் எல்லோரும் உபவர்த்தன வனத்திற்கு வந்தார்கள். குசிநகரத்தில் சுபத்தர் என்னும் பெயருள்ள ஒரு துறவி இருந்தார். இவர் பவித்தரல்லர், வேறு மதத்தைச் சேர்ந்தவர். அவ்விரவில் கௌதம் புத்தர் நிர்வாண மோட்சம் அடைய போகிறார் என்பதை அறிந்த இந்த துறவி பகவன் புத்தரை காண வேண்டும் என்று விரும்பினார். பகவர் ஆனந்த தேரரை அழைத்து சுபத்தருக்கு துறவு கொடுக்கும்படி சொன்னார். அவ்வாறே ஆனந்த தேரர் சுபத்தருக்கு துறவு கொடுத்தார். கௌதம புத்தர் உயிரோடு இருந்தபோது கடைசியாக துறவு பெற்ற பவித்திர பிக்கு சுபத்தரே. அதன் பிறகு பகவன் புத்தர் ஆனந்த மகாதேரரை அழைத்து, ததாகதர் நிர்வாணம் பெற்ற பிறகு தங்கத்தாரில் யாரேனும் பகவர் நிர்வாண மோட்சம் அடைந்து விட்டார். இப்போது நமக்கு குருநாதன் இல்லை என்று நினைக்கக்கூடும். அப்படி நினைப்பது தவறு. ஆனந்த ததாகதரின் போதனைகள் தங்கத்தின் குருநாதனாக இருக்கட்டும். ததாகதரின் போதனைகளை சரிவர அறிந்து ஒழுகுங்கள் என்று அருளினார். பிறகு பகவன் புத்தர் இந்த 500 பிக்குகள் எல்லாரும் நிர்வாண மோட்சம் அடைவார்கள். நிர்வாண மோட்சம் அடையாத பிக்குகள் இந்த தங்கத்தில் ஒருவரும் இல்லை. ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உண்டான பொருள்கள் அழிந்துவிடும் என்னும் உண்மையை தவிர ததாகதர் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆகவே நிர்வாண மோட்சம் பெறுவதற்கு ஊக்கத்தோடும் உறுதியோடும் முயற்சி செய்யுங்கள் என்று அருளிச் செய்தார். இதுவே பகவரின் கடைசி போதனையாகும். பிறகு பகவன் புத்தர் தியானத்தில் அமர்ந்து எல்லையற்ற பரவழியை அடைந்தார். புத்தர் பரி நிர்வாணம் அடைந்த போது வானமும் பூமியும் அதிர்ந்தன. சகும்பதி பிரமனும் சக்கரனும் இந்திரனும் ஆனந்த மகாதேரரும் புத்தருக்கு வணக்கம் பாடினார்கள். தோன்றின பொருள்கள் அழியும் என்னும் உண்மையை அறிந்த அறிஞரான பிக்குகள் பகவன் புத்தருடைய விருவினால் உண்டான துக்கத்தை அடக்கி பொறுத்துக் கொண்டார்கள். திட மனம் இல்லாதவர்கள் அழுது புலம்பினார்கள். விடியற் காலையில் அனுர்த்த மகாதேரர் மல்லர் இடத்திற்கு பகவன் புத்தர் பரிநிர்வாண மோட்சம் அடைந்த செய்தியை தெரிவித்தார். மல்லர்கள் மனம் வருந்தி எல்லாரும் அழுதார்கள். பிறகு பூமாலைகளையும் சந்தனம் முதலிய நறுமண பொருள்களையும் எடுத்துக் கொண்டு இசை வாத்தியங்களுடன் வந்து பகவன் புத்தருடைய திருமேனிக்கு அலங்காரம் செய்து வணங்கி இசைகள் வாசித்தும் அவர் புகழை பாடியும் கொண்டாடினார்கள். இவ்வாறு 7 நாட்கள் நடைபெற்றன. பிறகு மல்லர் தலைவர் எண்மர் மூழ்கி குளித்து புதிய ஆடைகள் அணிந்து பகவன் புத்தருடைய திருமேனியை தீயிட்டுக் கொளுத்த தூக்கினார்கள். புத்தருடைய திருமேனியை துணியினாலும் பருத்தி பஞ்சினாலும் சுற்றி இரும்பு பாத்திரத்தில் எண்ணெயில் இட்டு மூடி பிறகு விறகை அடுக்கி அதன் மேல் திருமேனியை வைத்தார்கள். அப்போது குசி நகரத்து மல்லர் தலைவர் 4 நீராடி நல்லாடை அணிந்து பகவன் புத்தரின் திருமேனிக்கு தீயிட்டார்கள். எல்லோரும் பணிந்து வணங்கிய பிறகு தீ பற்றி எரிந்தது. பகவன் புத்தருடைய திருமேனி தீயில் இருந்து சாம்பலாயிற்று. திருமேனி முழுவதும் எரிந்து எஞ்சியிருந்த எலும்புகளை எடுத்து பொற்றத்தில் வைத்து குசி நகரத்து மண்டபத்துக்கு எடுத்துக் கொண்டு போனார்கள். அங்கு அதை வைத்து பூக்களை இட்டு வணங்கி 7 நாட்கள் விழா கொண்டாடினார்கள். பகவன் புத்தருடைய தாதுக்களின் மேலே 10 சேதியங்கள் கட்டப்பட்டன. அதனால் பகவன் புத்தருடைய புகழும் பெருமையும் உலகெங்கும் பரவும் என்று கூறினார்கள்.